ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 47வது நாள் 48வது எபிசோடு 22 நவம்பர் அன்று ஒளிவரும் நிகழ்ச்சியுடைய 2வது பாகம். இந்த 2வது பாகத்தில் அதாவது சவுண்டை ரோஸ் பண்ணது வந்து அதுவும் ஜெஃப்ரி பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம பேச போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் மூலமாகவும் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். UK அண்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதே போல் பேப்பல் அக்கௌண்ட்டும் இருக்குது. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். பூனா பாலகணேஷே கலாய்க்கலையா? உண்மையிலேயே நீங்கள் அந்த வேர்டிங்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன். ஓகேவா? அந்த இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா அப்படி அப்படி சரி விடுங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ யார் யார் வந்து நல்லா விளையாடினாங்கன்னு ஒரு கேள்வி வருது. தர்ஷிகா தான் பவித்ரா தான் இருப்பாங்க. அவ பண்ண இப்படியா அப்படியா எல்லாத்தையும் பவித்ராவே இப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதன் பிறகு விஜய் விஷால் ராணவ சொல்லுவாப்ல. இப்ப விஜய் விஷாலுக்கு நீங்க சொன்னீங்க அப்ப, ஆனா இப்ப அந்த கருத்தை நீங்க தண்ணி குடிக்கிறதுனால நானே சொல்றேன். அவருக்கு ஒரு ஆள் தேவைப்படுது எக்ஸ்ட்ராவா. இப்ப குரூப்ல ஒரு ஆள் தேவைப்படுறதுனா குரூப்ல டூப்புக்கு இப்ப ராணுவையும் சேர்த்துக்கிறாரு அவரு. அது நம்மளால நல்லா உணர முடியுது. அன்ஷிதாவா இருக்கட்டும், பெண்கள்ல வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பவித்ராவை தான் சொல்லுவாங்க. சத்யா கூட வந்து பவித்ராவை தான் சொல்லுவாப்ல. நான் வந்து நாமினேட் பண்ண ஒரு ஆளு, ஆனா என் வாயாலே இப்ப வந்து சூப்பர்னு சொல்றேன் நான் அவங்கள அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லுவாப்ல. முத்து வந்து தீபக்க சொல்லுவாப்ல. ப்ரொவிஷன் டாஸ்க்ல இருந்து தளபதியாக நடிந்தது வரைக்கும் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணாப்ல அப்படிங்கறதையும். சௌந்தர்யா வந்து அவங்களோட வேகம் எங்களுக்கு சோகம், சாத்னாவை தான் பாராட்டுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து சோகம். தீபக்கும் ராணவ தான் சொல்லுவாப்ல. வந்து ஒரு சமையலா இருக்கட்டும், ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த வாரத்துல ராணவ் ரொம்பவே நல்லா பங்கு எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாப்ல. மஞ்சரி வந்து ஒரு படி வெற்றிக்கு காரணம் கூட, ஒரு படி ஏறினதுக்கு காரணம் கூட பவித்ரா தான். ரொம்ப நல்லா பிளே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பேட்ச விட்டு வந்துட்டுவாங்க பொழுது. இவர் கேட்டாரு, மஞ்சரி பேட்ச் இங்க அப்படின்னு உடனே ஓடி போய் கொண்டு வருவாங்க. அருணும் வந்து ராணவ தான் சொல்லுவாப்ல. ஜாக்லின் ஆனா வர்ஷினியை சொல்லுவாங்க. எல்லாரும் காலையில நல்லா ரைடு விட்டாங்கல்ல. ஆனா அந்த வர்ஷினி உண்மையிலேயே அப்படியா இருந்தாங்களா ஜாக்கி? RR பானுப்பிரியான்னு சொல்லிங்கல்ல நீங்க? இல்ல, எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு அவங்க தெரியல. ஆனா ஜாக்லினோ வர்ஷினிம்பாங்க. ஒருவேளை இது வந்து அது முத்துவோடைய கேம் பிளானே இவங்க ஃபாலோ பண்றாங்க. அவர் வந்து இதே மாதிரிதான் ஒரு வாரமும் யாராவது ஒரு புது ஆளை கூப்பிட்டு வருவாங்க. எல்லாரும் ஒரு ஆளை சொல்லும் போது அவங்களை சொல்லவே சொல்லாத ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவார் அவரு. அது ஏன்னா அவங்க பக்கம் அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக, மேபி அதுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரிதான் தோணுச்சு. ராயனும் வந்து தீபக் தான் சொல்லுவாப்ல. ராயனுக்கும் தெரிஞ்சு போச்சு, ராயனுக்கு தீபக் ரொம்ப பிடிக்குதுங்கிறத விட இவர் பக்கம் நம்ம வந்து இருந்துடணும், ஏன்னா இவரை பகச்சு கூடாது அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டே இருக்காப்ல. அண்ட் வர்ஷினி வந்து பவித்ராவை சொல்லுவாங்க. ரஞ்சித் அவர்கள் தீபக்க சொல்லுவாப்ல. ஜெஃப்ரி வந்து தீபக்க தான் சொல்லுவாரு. RJ ஆனந்தி தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அருணை சொல்லுவாங்க. ரொம்ப வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் வேற லெவல்ல இருந்தது அவரோட. அவர் யாரோட பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பவித்ராவும் தீபக்கும் தான் வந்து சூப்பரா விளையாடினவங்களா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க தான் வந்து அடுத்த வார கேப்டன் போட்டிக்கு தகுதியானவர்கள். ஓகே, இப்ப யார் ஒஸ்ட் அப்படிங்கும் பொழுது ஆண்கள் பக்கம் மோஸ்டா எல்லாருமே சூஸ் பண்ணது வந்து விஜய் விஷால். சிவா அவர்கள். விஜய் விஷால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சிஸ்டர் ப்ரோன்னு இன்னுமே விளையாடிட்டு இருக்காப்ல, செட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா வர்ஷினி சொல்லும் போது நீ இது வந்து லைப்ரரி கிடையாது, நீங்க வந்து இன்னும் சைலண்டாவே இருக்கீங்க அப்படின்னு, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம எப்படி வந்து ஜாக்லின் வந்து நீங்க அவங்க சொல்றாங்களோ அது மாதிரி சில அவங்க சொன்னதும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா நாய் உதாரணம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்ன தர்ஷிகாவும் இன்னைக்கு வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதே மாதிரி சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி அண்ட் செகண்ட் பார்ட் பேசிட்டு இருக்கோம். ஆமா சார், செகண்ட் பார்ட் வந்துட்டோம். ஓகே ஃபைன் ஃபைன். ஆமா 65. ஆமா, அதாவது வந்து சௌந்தர்யா வந்து விஜய் விஷா அதாவது மார்க்கிங் பண்ணது, முக்கியமா அவங்க குரலை வச்சு நக்கல் அடிச்ச விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி விஜய் விஷால் ரெண்டு பேருமே வந்து கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். லிட்டில் பிரின்சஸ் வந்து சௌந்தர்யா வந்து எல்லாம் செய்ய சொல்லிட்டு அதன் பிறகு வந்து யோகியமா நீ பண்ணலாம் ரொம்ப கேவலன்னு சொன்னது வந்து அந்த வயசுக்கு இவ்வளவு வன்மை கூடாது. அந்த பொண்ணு வளர வேண்டிய பொண்ணு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அது எவ்வளவு பேசினாலும் இதுக்கப்புறம் அது செல்ஃப் எடுக்காதுன்றதா இந்த நிகழ்ச்சி. இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா
சீனியர்களான தீபக் வந்து ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் தெரிஞ்ச முத்துவும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவங்களுடைய இன்னர் தாட்ஸ் அவங்களை அறியாமலே இந்த நிகழ்ச்சி மூலமா வெளியே வந்துடும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், இந்த இவ்வளவுதானே, இந்த மீட்டர் தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம், இதுவும் டீமுக்காக தானே அப்படின்ட்டு. பட் லேட்டர்லி இன்னைக்கு ரியலைஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்தாரு முத்து. இன்னமும் தீபக் வந்து தான் பேர் கெட்டக்கூடாதுன்றத அவரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னர் தாட்ஸ் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் வந்துடும். அதுதான் இல்ல, அதாவது விஷத்தை குடிச்சா கூட உனக்கு அறிவே இல்ல, அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அதுதாங்க, அப்பயே அக்கான்னு சொல்ல சொன்னாங்க எல்லாருமே, என்ன அக்கான்னு சொல்லிட்டு அந்த இதுல சில இதெல்லாம் அதான் சொல்றேன், அந்த அதை புடிச்சீங்கன்னா அப்பயே புடிச்சிடணும். அதன் பிறகு அது வேஸ்ட், அது கோளாறு. அது இது என்ன, நீங்க என்ன ஒரு உண்மையிலேயே சொல்றேன், அதுல பழைய ஹோஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுவாரு, உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து உங்களுடைய தரத்தை காட்டும். அந்த மாதிரி நீங்க என்ன ரேஞ்சுங்கிறது உங்களோட வார்த்தை பிரயோகம் வந்து சொல்லிடுச்சுல்ல. அதை வந்து சௌந்தர்யாவும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் அப்ப. எல்லாரும் எழுந்து பேசினதுக்கு அப்புறம் அவங்க எழுந்து பேசினதை தாண்டி அவங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. பட் அந்த லெவல்ல வந்து ஒரு கட்டத்திற்கு மேல ரொம்பவே தாண்டினது வந்து இன்னைக்கு சாச்சனா. ஓகேவா? சரி, இந்த யார் நல்லா விளையாடலன்றத சொல்லிடுறேன். விஜய் விஷால்லாம் வந்து சிவாவை ஆரம்பிப்பாரு, வர்ஷினி வந்து சௌந்தர்யாவை ஆரம்பிப்பாங்க. கம்பேர் பண்ணா குடும்பம் என்னன்னா, அதான் சொல்றேன், வர்ஷினி எல்லாம் ஒஸ்ட்னு சொல்லி இந்த வீட்டுல இன்னும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தரை சொல்லும் பொழுது, அதான் இங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்ததற்கு அவங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க இந்த வாரத்துல அந்த ட்ரெஸ்ல. இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்னு அவங்க வந்து நிறைய நேரம் அங்க போய் மாட்டிக்கிட்டதா இருக்கட்டும், பெருசா சவுண்டே கொடுக்கல. அதை யார் ஒருத்தர் கரெக்டா சொல்லுவாங்கன்னா, சௌந்தர்யா பயங்கரமா டீமுக்காக பேசுவா, இந்த வாட்டி ஒண்ணுமே பேசலன்னு சத்யா சொல்லுவார். மத்தபடி எல்லாரும் சொன்ன காரணங்களும் ஒன்னும் வந்து பெருசா நிக்கிற மாதிரி இல்ல. ஓகேவா? சோ தர்ஷிக் எனக்கு உண்மையிலே மத்தவங்க எல்லாம் சொல்லும்போது கூட தெரியல ஜாக்கி, தர்ஷிகா சௌந்தர்யா சொல்லும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன லவ் கண்டென்ட் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவ ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு வந்துட்டா, பட் ஆனா ஒண்ணுமே அந்த இதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க என்ன பண்ணீங்க? அதேதான். சோ இதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சௌந்தர்யாவை சொல்லுவாங்க, அன்ஷிதா ஆனா கரெக்டா சொல்லுவாங்க. சாச்சனாவை நான் சொல்றேன், அவளுக்கு அந்த கேமே புரியலையான்னு தெரியல, ஒரு ராணியா இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நான் அதற்கு சாச்சனா வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஜெஃப்ரி வந்து சிவாவை தான் சொல்லுவாப்ல. வேற யாரு வித்தியாசமா சொன்னாங்கன்னா, சாச்சனா வர்ஷினியை சொல்லுவாங்க, நல்லா விளையாடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. வேற வித்தியாசமா சொன்னவர்கள் வந்து ஆர்ஜி ஆனந்தி ஜெஃப்ரியை சொல்லுவாங்க. எனக்கு அதுலயும் புரிஞ்சிச்சு என்னன்ட்டு. பார்ட்டிசிபேஷனே ரொம்ப கம்மி. ஏமா அவர் தான் வந்து இந்த கடைசி டாஸ்க்ல கூட ஒட்டனை கண்டுபிடிச்சதுல இருந்து எல்லாம் ஜெஃப்ரி தான் பண்ணாரு. வேற ஒண்ணுமே ரீசன் இல்ல. லிட்டில் பிரின்சஸ் வந்து திட்டினார்ல, அவ்வளவுதான். உடனே அவரு ஒஸ்ட். அதன் பிறகு வந்து வேற யார் வித்தியாசமா வேற யாரா சொன்னாங்கன்னா, மஞ்சரியும் வந்து அன்ஷிதாவை தான் சொல்லுவாங்க. இன்னுமே நிறைய வந்து ஒரு அவங்களோட வாய்ஸே வெளிப்படல, ஒருமே கேர் கிவர் மாதிரி இருந்துட்டாங்க. அவங்க பேட்ச் வேற நீங்க மறந்துட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு வந்து பேட்ச் போய் போட்டு வருவாங்க. 1 hour தானே காமிச்சாங்க அது. ஆமா, அதை நான் சொன்னேன். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொன்னீங்களா? சரி, ஓகே. நீங்க ஒரு பர்ஃபெக்ட்டான மேடம். நீங்க ஒரு பர்ஃபெக்ட், உங்களுடைய பர்ஃபெக்ஷன்ஸ் யாருக்குமே வராது. இந்த வெள்ளிக்கிழமை வந்தா பேச்சை மாத்திட்டு அப்படியே ஒண்ணு கூடிடலாம். முடியாதா? 5 மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். சரி. ஓகேவா? இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து போட்டு செய்யுங்க. இதுக்கப்புறமும் நீ செய்வ, அதனாலதான் இன்னும் முடியல பாரு, இன்னும் 1 hour இருக்கு. சரியா? ஓகே. வேற அதன் பிறகு வந்து சௌந்தர்யா சத்யாவை சொல்லுவாங்க. எதுவுமே சொன்னாதான் ஒரு மாதிரி செஞ்சாரு, அவரை வெளிப்படுத்திக்கவே இல்லை இந்த வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக சொல்லுவாங்க. ராயன் அவர்கள் வந்து ரஞ்சித்தை சொல்லுவாப்ல. பட் மெஜாரிட்டி ஓட்டு வாங்கினது வந்து சௌந்தர்யாவும் நம்ம இவரு சிவாவும். இதுக்கு பேர் ஒஸ்ட் பனிஷ்மெண்டா, அதுக்கு பேரு ரோஸ்ட் பனிஷ்மெண்டா. நான் தான் சொல்றேனே, ஏமாந்தவன் கிடைச்சானா ரோஸ்ட் பனிஷ்மெண்ட், ஒஸ்ட் அதுவும் யாரு தாங்குவாங்கன்னு தெரியும் ஓரளவுக்கு சைக்கலாஜிக்கலா. இன்னொன்னு அவங்க தாங்குறாங்க தான், சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் கடந்து தான் போறாங்க. அது எவ்வளவு அவங்களுக்கு வலிக்கும்ன்றத அவங்க நிறைய இடத்துல வெளிப்படுத்திருக்காங்க. அந்த குரலுக்காக அவங்க வந்து எவ்வளவு அவமானப்பட்டிருக்கன்றத சொன்னாங்க. அது ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க. இன்னொன்னு இது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹைப்பு தான். இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு அதாவது சரியான கேரக்டரா இருந்தா நீங்களாம் இப்படி ஆடான்ற மாதிரி அழகா விலைக்கு ஒதுக்கி வச்சு விளையாடுனா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி கிட்டே சொல்லக்கூடாது சில இதெல்லாம். இல்லன்னா இன்னொரு விஷயம் ஜாக்கி, அந்த வீடு எப்படின்னா நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கிறதா அந்த வீடு, அழகா பேசிக்கிட்டே இவங்கள மாதிரி நவுத்தி வைக்கணும் போது நீங்க எங்க வரும்போது அந்த இடத்துல டக்கு நிறுத்தணும். அவங்க எல்லாம் நிறுத்துறாங்க.
இப்ப ஜெஃப்ரி உங்களை பேச விடுவாரு, அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேக்குறாருல, அதே கேள்வி நீங்களும் கேட்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்புறம் என்னென்ன மாதிரியான ஒரு ரோஸ்டிங் அப்படிங்கறதான் இதற்கு அப்புறம் 7 வாரமா வந்து நீங்க எப்படி வந்தீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாப்ல. அதன் பிறகு வந்து அதுதான் பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்றது. இந்த இடத்துல தான் வந்து அந்த நாய் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அவங்க சொல்றதுலாம். இல்ல இதுக்கு அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ்ட். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ரோஸ்ட்ல முத்து வந்து ரொம்ப இதுவா சொல்லுவாரு, 7 வாரம் எப்படி வந்தீங்கன்னு தெரியல, இதெல்லாம் தான் ரோஸ்ட். இவங்க ஃபர்ஸ்ட்லயே எப்படி சாச்சன ஆரம்பிப்பாங்கன்னா, ரொம்ப கேவலமா இருக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீ பண்றதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, சிவானா உங்கள்ட்ட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அன்பா இருக்கீங்க நீங்க. இவங்க அன்பா இருந்து ஜாம்பாட்ல எடுத்து கொடுத்து 5 ஸ்டார் கொடுத்தா அவங்க நல்லவங்க. சாப்பாடை பத்தி பேசினா அவங்க கெட்டவங்க, நீ ஜாக்லின்னு கெட்டவங்க. இவங்க வந்து நீ வந்து என்னவோ சொல்லுவாங்க அவங்க, அதுதான் அந்த வார்த்தை நீங்க சொல்லுவாங்க. சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க உனக்கு மெச்சூர்டே இல்லைன்ற மாதிரி, நீங்க கூட தான் மெச்சூர்ட் இல்லைன்ற மாதிரி இவங்க அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்ல வரேன். ஏதோ ஒரு வார்த்தை தெரியல எனக்கு என்னன்னு. சோ ஆர்ஜே ஆனந்தி சொல்லுவாங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஒரு கேப் இருக்கு சிவாவோடதுன்றதையும், சவுண்டுக்குன்னு தனி இந்த வீட்ல வந்து ஆன் டீம் பென் டீம்னு இருக்கா, சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல நீ எப்ப எப்படி இருப்ப, எப்ப அந்த அணிக்கு ஸ்வாப் ஆவனே தெரியல, அவங்க எல்லாம் வெளில தெரியுறாங்க. நீங்க கடைசி வரைக்கும் இல்லையா நான் என்ன பேசுறேன், உனக்கு நான் தோன்றத பேசுனா இதுதான் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸே பண்ணாதான் அருணுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இவங்க. அதே வந்து இண்டிவிஜுவலா எல்லார்கிட்டையும் போய் கெஞ்சி கெஞ்சி உட்காந்து பேசிட்டு அவங்க இண்டிவிஜுவல் பிளே விளையாடிட்டு இருக்காங்களாம். ஒண்ணு சொல்றது இல்ல, ஜாக்லின் வந்து இதை கிண்டல் பண்ணுவாங்க, அம்மா 20 மணி நேரம் டான்ஸ் ஆடிடுறமா, 4 மணி நேரம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றமா, அதுவுமே தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கலாய்ப்பாங்க அவங்கள. சோ இதன் பிறகு சௌந்தர்யா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எல்லாருமே பிளேட் வாஷிங் டீமுக்கு. அப்பதான் இந்த சாச்சனா வந்து அவங்க உட்கார வச்சு எல்லார பத்தியும் சொல்லுவாங்க. விஜய் விஷால் வந்து மூஞ்சிக்கு நேரம் எதுவுமே பேச மாட்டியான்னு கேட்கறதா இருக்கட்டும், மார்க்கிங்கே நீங்க தான் இந்த வீட்டுல, எல்லாரையும் மார்க்கிங் சொல்லாதீங்க அருண் சொல்றதா இருக்கட்டும், தீபக்கை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் மேனர்ஸ் எல்லாம் இங்கிலீஷே நீங்க தான் கத்துன்னு அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அவங்க உங்களுக்கு என்ன வருதோ எங்களுக்கு என்ன மேனர்ஸ் தெரியுதோ அதை வச்சு நாங்க விளையாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டாவே இருக்கீங்க, எப்பதான் நீங்க வந்து ஒரு உங்களுடைய இயல்பா வந்து அந்த கேள்விகளை கேட்க போறீங்கன்னு தெரியல, உங்க டீமே உங்களை வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு போது இவர் டக்குன்னு சொல்ற கேக்குறோம் நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன் அப்படின்னு ரஞ்சித். அப்ப அதே மாதிரி ஆர்ஜே ஆனந்த் சொல்லுவாங்க வள 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 வளன்னு பேசுறீங்க, என்னாலே கேட்க முடியல, யாருமே உங்களை கேட்கவே மாட்டாங்க உங்க பேசுறத அப்படின்ட்டாங்க. ஜெஃப்ரியே சொல்லுவாங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லிடு, ஒரு நீ செய்யறது ரொம்ப நல்லா பண்ற ஆனா மூஞ்சிக்கு நேரா அதை செய் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ராணுவ பண்ற பத்தியும் எதுவுமே பண்றது இல்லடா ஆனா பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ராணுவ சொல்லும்போது இல்ல சாரி எல்லாமே நீ சூப்பரா பண்ற மாதிரி உனக்கு ஒரு டீம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அது எதுவுமே உண்மை கிடையாது, அந்த பில்டப்ப மட்டும் நம்பி வாழ்ந்துடாத அப்படின்னு ஒரு விஷயத்தையும். முத்துவை பொறுத்த வரைக்கும் வந்து ஷோவை மேல தூக்கிட்டு போறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்படியே அது கீழே வந்துட போகுது அப்படின்னு. நடுவுல வந்து அன்புன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களா, முத்து கலாய்ப்பாரு, அது சீசன் 4 தானே, நாம இல்ல நம்ம சீசனை பத்தி பேசுவோம்னு சொல்லி இவங்க அந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி மண்டையை கல்வி ட்விஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறதையும் சிவா பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, ரொம்ப வந்து எல்லாருமே வந்து ஸ்வீட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதை விட்டு வெளியில வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ராயனை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்னடா விளையாடுற நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி ராயனையும் சொல்லுவாங்க. இதுதான் அவங்க சொல்லி முடிச்சுட்டு இதுக்கப்புறம்லாம் டாஸ்க் பண்ண வாங்க வாங்கலாம் உங்களை நான் கூப்பிட்டு இருக்க மாட்டேன், இதான் டாஸ்க் போய் எல்லாம் கை கழுவுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. இதன் பிறகுதான் வந்து இந்த உப்பு விஷயத்த வந்து தர்ஷிகா எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், சவுண்ட் வந்து நீ பண்றது நல்லா இல்லைன்னு சொல்லி அன்ஷிதா சொல்லுவாங்க. அதான் அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் லெவலு. வர்ஷினி தான் இதுல கியூட்டா பண்றேன்னு சொல்லி சகிக்கல, அதுக்கப்புறம் அந்த ஒரு இது சிவாவா லைப்ரரி கிடையாது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், ஜால்ரா அடிச்சுன்னு போறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் வர்ஷினி பயங்கரமா அந்த வண்ணம் என்னெல்லாம் வர்ஷினிக்கு இருந்ததோ அதை எல்லாத்தையுமே பேசுவாங்க. இல்ல அவங்க வெளியே போற இடத்துல அவங்கள கொண்டாடி இருப்பாங்க, இங்க அவங்க 10ஓட போறணும் 10ஓட ஒரு மாதிரி வச்சதுனால அவங்க அந்த வன்மத்தை வந்து எல்லாம் சவுண்ட் பின்னாடி சொல்லி நான் எந்த வகையில குறைச்சல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வன்மத்தை நீங்க ஃபுல்லா இறக்கிட்டாங்க. அதேதான் சாச்சனாவுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு டாப் 5 இன்னைக்கு தான் பாராமணி ஒரு கமெண்ட் போட்டாங்க, உளறிச்சு அது டாப் 5ல வந்து நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சாச்சனா. அது மாதிரி யார் யாரெல்லாம் டாப் 5ல வருவீங்கன்னு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா. அதுதான் இன்னைக்கு வந்து முத்துக்குமார்ட்ட கேட்டது, உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னா எனக்கு வந்து இல்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கும்போது இல்லைன்னு. ஆமா இல்ல அப்படி ஆமா நீ எனக்கு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு போது இல்ல வேற யாரை பிடிக்கும்னா ஜாக்லினை பிடிக்கும்னு அவர் சொல்றாரு.
சொன்னதுக்கு அப்புறம் அப்ப வேற யார் ஐ மீன் யார் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கணும் போது அப்பதான் இந்த 17வது ஆள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தாலும் அதை எடிட் பண்ணி அனுப்பிச்சதெல்லாம் நல்லா இருந்தது. யாரோ எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க அதெல்லாம். எஸ் சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து டாஸ்க வந்து வைத்தறிச்சலா ஒண்ணு பண்ணி லூசு ஜெஃப்ரியும் லூசு அதான் நீங்க இதுல பிக் பாஸ் வந்து இன்னொரு விஷயமும் இதுல வந்து ரொம்ப ஒரு சிறப்பா பண்ண மாதிரி ஒரு சைக்கோத்தனம் பண்ணுவாரு. பேசும்போது நீங்க எதிர்த்தே பேசக்கூடாது. இல்ல அது இன்னைக்கு இப்ப ஒண்ணு இல்ல, கோபி குமாருடைய ஒரு கமெண்ட், எவ்ரி ஒன் என்கரேஜ் ஜெஃப்ரி டு ஸ்பீக் இன் வாய்ஸ், அதாவது சவுண்ட் வாய்ஸ் பேச சொல்றாங்க. He requested her permission to do so and once she agreed he proceed அப்படின்றத சொல்ற. ரைட், இதுதான் இப்ப வைரமுத்தோட வரி தான் நான் சொல்லுவேன். என் வீட்டு கண்ணாடி என்னை ஒருபோதும் கருப்பாக காட்டியதில்லை. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து மண்டையில முடி கிடையாது, என் பொண்டாட்டியோ என் பொண்ணோ என்னை வந்து ஒரு நாளும் என் சைட்ல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்களே இந்த 7 வருஷமா இங்க வர்றவங்கள யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்து புதுசா வர்றவங்களோ இல்ல நம்மள பிடிக்காதவங்களோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவங்கோசரம், மற்றபடி யாருமே ஒருத்தவங்க கூட என்ன வந்து இந்த மாதிரி டீக்ரேடா சொன்னதில்லை. அதுதான் சொல்றேன். நிறைய பேர் சஜஷனா வந்து விக் வச்சுக்காங்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு இல்லை, எனக்கு இப்படிதான் இருக்கிறதா இயல்பு, நான் இப்படிதான் இருப்பணும். நான் சேனல் ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி நீங்க கொடுத்து அவங்க பேசினா நல்லா வரும்லாம் எனக்கு சொன்ன போது நான் அதை மறுதளிச்சேன். என்னுடைய இயல்பு தான் இது, நான் என்னவோ அது பிளஸோ மைனஸோ வாட் எவர் இட் இஸ், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா. இதுல இன்னைக்கு இந்த டெக் பாஸ் இவங்கலாம் சண்டை போட்டுருக்க அந்த குரூப்லாம் எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் அப்பெல்லாம் வந்து யூடியூப்ல நான் கொஞ்சம் ஃபேமஸ். அப்ப நான் பயணியர். அப்போ வந்து இவங்கலாம் வந்து குட்டி பசங்களாம் வந்தவங்க. இன்னைக்கு அவங்களாம் லாக்ஸ் கணக்கில் சம்பாதிச்சாலும் அவங்களுக்குள்ள பல சண்டை வந்து அதெல்லாம் ஒரு பெரிய மன உளைச்சல்கள். பட் எலி வேலையானாலும் தனி வேலை அப்படின்ற ஒரு இதில் நம்ம ஒன்று போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து நான் கம்ஃபர்டான விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி போய் அப்படிலாம் அசிங்கப்படுறத விட இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுறதுன்றத விட அதை யாரும் இங்க, அதாவது தெரியாதவங்க சொல்றதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நிறைய கமெண்ட் வரும், நிறைய விஷயம் வரும். ஆனா தெரிஞ்சவங்க சொல்லும் போது பெருசா வலிக்கும். அதுவும் வந்து உன்னை வந்து தம்பி மாதிரியோ இல்ல ஃப்ரெண்டு மாதிரியோ வாட் எவர் இட் இஸ் பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு உன் மேல படுத்து உன் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அப்படி சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றதுதான். இல்லங்க, உண்மையிலேயே சொல்றேன், கருப்பா இருக்காப்ல கொஞ்சம் ஒல்லியா இருக்காப்ல, இத வச்சு இந்த கருப்பையும் அந்த ஒல்லியும் வச்சு இப்ப அவங்க கலாய்க்கிறாங்கன்னு வச்சு அதேதான் நானும் சொல்றேன். ரொம்ப இயல்பா அதை எடுத்துக்க முடியுமா? அதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு அதுதான் வலி அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மத்த விஷயத்துல விளையாடலாம், யாராவது கிண்டல் பண்ண கூட சொன்னா கூட நீங்க என்ன சொல்லணும்? ராயன் சொல்லுவாரா? சௌந்தர்யா குரல்ல பேசிடுவாரா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் அவளை, இந்த விஷயத்துக்கு தான் அவ ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதை வச்சு வேணாம் வேற ஏதாவது சொல்லு மச்சான் அப்படின்வாங்க. இதுதான் வந்து ஒரு சிறந்த நட்புக்கான ஒரு அழகு அந்த இடத்துல. அவங்களே அந்த விஷயத்திற்காக டவுன் ஆக போனாலும் கூட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அது எப்படி அவளை அப்படி நீ சொல்லுவ? ஒரு விஷயத்துக்காக தான் அவ வருத்தப்படுறான்னு தெரியுதுல. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர்ஷினியால எல்லாம் உணர முடியாது. அவங்க வேற சொல்லுவாங்க, உங்க குரல்ல தான் நான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு வராது. அப்ப கூட இவங்க அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுப்பாங்க. நீங்க ஒருத்தவங்க இடம் தராங்க அப்படின்னா அந்த இடத்திற்கான மரியாதையை நீங்க அந்த மரியாதையை தராம அதே வந்து நீங்க போட்டு வாங்கி பாத்துக்கிட்டே இருந்தா அது ரொம்ப சரியான விஷயம் கிடையாது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ தீபக் அவர்கள் வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அதுதான் வந்து சிவா வந்து இந்த இதோட சொல்லுவோம். அதுதான் வந்து சிவா வந்து சொல்லுவாரு, என்னதான் பர்மிஷன் கேட்டாலும் அதுவே இந்த பொண்ணு சொல்லும், என் பர்மிஷன் கேட்டதான் என்னதான் செஞ்சாலும் ஜெஃப்ரி அதை செஞ்சிடக்கூடாது. அதை வந்து விஜய் விஷால் கூட செய்யலாம், ஜெஃப்ரி செய்யக்கூடாது. ஏன்னா ஜெஃப்ரி கூடையே சுத்திட்டு இருக்காப்ல. அது மக்களுக்கு பிடிக்காது. அது வந்து மக்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நீ பர்மிஷன் கொடுக்கலாம், நாஸ்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம், மக்களுக்கு அது பிடிக்காது. அதுதான் நம்ம இங்க பேசுறோம். அவங்க யாருக்குமே பேசல. நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நான் என்னை பத்திலாம் அதுல இருந்து உதாரணங்கள் எடுத்துட்டு வரேன். அதனாலதான் வைரமுத்தோட அந்த வரி, என் வீட்டு கண்ணாடி என்னை ஒருபோதும் கருப்பாக காட்டியதில்லை அப்படின்ட்டு. பெத்த பிள்ளைங்களே வந்து ஒரு பிள்ளைய வந்து பெஸ்டாகவும் இன்னொரு பிள்ளைய வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ற சமூகத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். 3 பிள்ளைங்க இருக்குன்னா அதுல வந்து ஒரு பிள்ளைய வந்து ஒரு கண்ணுல வேணா ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்ற மாதிரி தான் பெத்த தாயே அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான்றப்ப, சோ இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் லெசனா எடுத்துணுன்றதுக்காக சொல்ல வரேன். நீங்க உங்களுக்கு அப்படி வந்து காமெடி பண்ணவோ இல்ல அந்த இடத்துல கவுண்டர் அப்பதான் வந்து சிவா சொல்லுவாரு, எனக்கு இதை செய்ய தோணும், எனக்கு தெரியும், என்ன வந்து என்னால மிமிக்ரி பண்ண முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. உங்ககிட்ட அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணதான் குரல்ல நல்லாவே இதை விட என்னால பேச முடியும், பேசி காட்ட மாட்டேன், இதுதான் நம்ம அப்படின்ற ஒரு விஷயம். உண்மையிலே இன்னைக்கு வந்து சிவா வந்து ஒரு அட அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாரு. இன்னைக்கு வர்ஷினி வந்து சிவாவை வந்து சொல்லும் போது அதுதான் வந்து ரோஸ்ட். இது லைப்ரரி கிடையாது, அமைதியாவே இருக்கிறதுக்கு இதுதான் ரோஸ்ட். ஆனா வந்து நாய் மாதிரி வந்து குலைக்கிறது போறது அதெல்லாம் வந்து அதுதான் உங்க
உங்க தரத்தை நீங்களே வெளிப்படுத்திக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. சோ சத்யா வந்து அவர் சிவகுமார் அவரை வந்து சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் போறேன்ற ஆனா தோத்து போயிட்டு வந்துடுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சத்யா அவர் சொல்லுவாரு. இவங்கதான் இந்த விஷத்தை குடிச்சா கூட பால் எல்லா பொண்ணையும் பால் குடிக்க மாட்ட மாதிரி நீ விஷத்தையே குடிச்சா கூட உனக்கு அறிவில்ல, கோளாறு. அதன் பிறகு சொல்லலாம், உன்னை இன்னும் எப்படி அசிங்கப்படுத்தலாம் மனநிலையாவே இருந்தது. ஒரே ஒரு வார்த்தைங்க, சாப்பாடை பத்தி கேக்குறேன்னு சொன்னதே உன்னால தாங்க முடியல. அதுதான் வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, நீ அவ சொன்னா கால் மேல. அவங்க சொன்னது வந்து யாரோ பெண்ணியத்துக்கு வந்து எதிரா வந்து பேசுறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் விஷயத்த அவங்க அட்வைஸா சொல்லுவாங்க. அது யாருக்காருனாலும் ட்ரிகர் ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க இங்க. ஏன்னா என்னதான் பேசினாலும் நாமளும் அந்த ஊர்ல தான் இருக்கிறோம், ஓகேவா? அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப ஓவராகவும் நீங்க போக முடியாது. அந்த ஷோவுக்கு என்னவோ அதை வந்து அந்த பொண்ணு வந்து கரெக்டாக சொல்லிச்சு. சாட்சனா வந்து உசி போடுவா, நீ ஏன் அதை கேட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா விஷால் சொல்லுவான், முன்னெல்லாம் நீ எல்லாம் உட்காந்து எழுந்து பேசுற அளவுக்குலாம் நீ எல்லாம் கிடையாது. இது செய்யற இடத்துல தான் அவங்க அப்படி உட்காந்து இப்படிதான் வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஆமா, அத வந்து ஆனா சிவாவுக்கு எழுந்து நின்று பேசுவார் அவர். ஆமா. அண்ட் விஜய் விஷால்லாம் வந்து அந்த சிரிப்பா இருக்கட்டும், எப்படிங்க ஒருத்தவங்க ஒரு எழுந்து நின்று பேச முடியாது அப்படின்றது வந்து ஒரு என்னவே அவன் சொல்லிட்டு போட்டாங்க. ஒத்தக்கண்ணை வந்து அவன் வந்து காசை போட்டா அவங்களை ரோஸ்ட் பண்ணுங்க, நீ அடிச்சுக்கணுன்றதான் அவனுடைய அதுவே. ஆனா ஒரு பொண்ணை வந்து நீங்க எப்படி வந்து நீங்க வந்து பேச முடியும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து உங்க கூட இருக்குன்னு நான் கேக்குறேன். உண்மையிலே அதாவது சௌந்தர்யா கூட சொல்லுவாங்க, நான் இந்த டாஸ்க் பண்ணதே எதுக்குனாடி அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து என்னை பத்தி நான் ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து என்ன பத்தி மனசு திறந்து பேசிடுவாங்கன்றதுக்கு தான். பட் இந்த பொண்ணு வந்து குட்டி பொண்ணு, இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குமா, அதுவும் அழுததை போய் எடுத்துட்டு வந்து எனக்கு சிரிப்பா இருந்தது. இல்ல அழுத வந்து எனக்கு சிரிப்பா இருந்தது. அந்த அழுகைய வேற வந்து திரும்பி கேட்பாங்க, அவங்க எப்ப அழுதாங்க, அது வந்து உண்மையான அழுகான்ட்டு வேற பவித்ரா கிட்ட கேட்பாங்க. பவித்ரா வந்து சொல்லுவாங்க, அது ஏன் இப்ப கேட்டுட்டு இருக்கா அதை பத்தி அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அதுதான் அப்பதான் வந்து இந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க, ஜாக்லினுக்கு வந்து அவ்வளவு கோவம் வருது. அவ்வளவு உடனே அது ஆனந்தி வர சொல்லுவாங்க, ஆமாடி அவளுக்கே அவ்வளவு கோவம் வருது. உனக்கு வந்து டாடி லிட்டில் பிரின்சஸ் மேல வந்து கோவம் வர மாதிரி பாசம் அவ்வளவு வருது, அவ்வளவுதான் டி அக்கறம். சோ இவங்க போய் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த மாத்துவாங்க எல்லார்கிட்டயும். தீபக்கை கூப்பிட்டு அவர் வந்து உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா வந்து கேட்கணும்னா நீங்க அவரே உங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறாருன்ற மாதிரி இங்க மாத்துவாங்க. அவர்கிட்ட போய் நீங்க தீபக் கிட்ட பேசி ஆகணும்னு மாதிரி சொல்லி, சுஜாக்கா இருந்தது அப்படிதான் உப்பு போட்டு சாப்பிடாதீங்க, நான் எங்க வீட்டுல உப்பு இருக்கு தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாம். அததான் நாங்க செஞ்சோம்னா அவர் அதுக்கு மேல அவங்களே கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துட்டு போவாரு. அவர் கொஞ்சம் கன்சோல் பண்ணணுன்றதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப கொடுமை, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இதற்கு நடுவுல வந்து என்னன்னா இவங்க பவித்ரா வந்து கேப்டன் ஆயிடுவாங்க. பவித்ரா வந்து தீபக் அண்ட் பவித்ராவுக்கான கேம்ல தீபக் வெற்றி பெற்றுவார். தீபக் வந்து இந்த வார கேப்டனாக முடிசூடுவார். அதுல வந்து ஆனந்தி அதுல வந்து சிவாபா வந்து ஒரு கருத்து சொல்லுவார், அதாவது ஆண்கள் பக்கம் வந்து நிறைய இது பண்ணுவாங்க, பெண்கள் பக்கம் யாருமே பேசல, சவுண்டை தவிர வேற யாருமே உனக்காக பேசலன்னுவாங்க. ஏன்னா பெண்கள் பக்கம் எந்த ஐடியாவுமே கொடுக்க மாட்டாங்க பாருங்க, எல்லாம் அமைதியாவே இருப்பாங்க, பாத்துட்டு இருப்பாங்க. அதுதான் இன்னொரு ஒரு விஷயமா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சிவா வந்து சிவாங்கிற பாருங்க தர்ஷிகா சொல்லுவாங்க, ஏஐ ஓயின்லாம் பேசக்கூடாதான். அதாவது வந்து என்ன சொல்றது, சோ உங்களை வந்து மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி பேசினாரு தீபக், அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன்ற ஒரு விஷயத்துல எடுத்துட்டு வருவாங்க. இதே விஷயத்த ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட பேசுவாங்க, என்னடி பேச்சு இதெல்லாம், உப்பு வந்து போட்டுக்கு சாப்பிடு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா, ஒரு ரோஸ்ட்னு சொல்லிட்டா நீங்க என்ன வேணா சொல்லுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி, அதே மாதிரி அப்பதான் சௌந்தர்யா அந்த வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாருமே எழுந்து நின்று ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல அதான் அவங்க, எனக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அதன் பிறகு வந்து ஜாக்லின் கிட்ட சிவா புலம்புவார், இந்த வந்து ஃபர்ஸ்ட் வந்த வாரத்துல சொன்னேன், என்னால வந்து அவரோட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல, அத வந்து இன்னைக்கு வந்து சொல்றாரு அப்படின்னு தீபக் கிட்ட சொல்றாரு. தீபக் கிட்ட அதுக்கப்புறம் சிவா போய் பேசுவார் நிறைய நேரம். ஆமா, அவர் எடுத்துரைப்பார். அதன் பிறகு வந்து ரைட் இப்பதான் புரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நீங்க வந்து ஓபன் அப் ஆயப்பா அப்படின்ற மாதிரி தீபக் சொல்லுவார். அதுதான் நான் வந்து இனிமே மரியாதை இல்லாமலாம் பேச மாட்டேன், ரெண்டு பேரும் பேசி கலந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதையும். ரஞ்சித் வந்து ஏங்க எல்லாருமாவது ரோஸ்ட் ஒண்ணு சொன்னாங்க, ரஞ்சித் என்னம்மா நீ எப்படி ஒண்ணு பண்றியேடா, நான் கூட உன்னை மாத்திக்கோன்னு சொன்னேடா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு பேசுவாரு. இவருக்கு சரி வேற ஏதோ ரோஸ் சொல்ல போறாருன்னா பாத்திரம் என்ன தேக்க விட்டுடா. இந்த ஆளுங்கள்லாம் வந்து அதிகபட்சம் 2வது வாரமே தூக்கிடுவாங்க, அதிகபட்சம் 2வது வாரம் இல்ல 3வது வாரம் தூக்கிடுவாங்க, அதுக்கு மேல அங்க வச்சிருக்கவே மாட்டாங்க. இன்னும் புது டீம் வந்திருக்குன்றாங்க, ஒருவேளை புது டீம் வந்தனாலேயாவது என்னைக்காவது ஏதாவது வந்ததுன்றாங்க. நாளைக்கு என்னன்றத பாத்துருவோம், நாளைக்கு தெரிஞ்சிடும் பிரேக்கப்பா இல்லையா அப்படின்ட்டு பாத்துருவோம். அசைத்து இசைத்தது வலம் கரந்தான்,
இசைத்து இசைந்தது புது ஸ்வரந்தான், சிரித்த சிறு பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம் புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. சொல்லுங்க. அடுத்ததா அது சொல்லலங்க, நீங்க இங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுதான் முடிஞ்சிருச்சு. அதுதான் நீங்க நடுவுல வரணும் போகணும், அதெல்லாம் வரல. அதெல்லாம் நானே முடிச்சிட்டேன். இது ஆம்பளை பாட்டு வர்றதுதான் பெண் பாட்டு. ஆமா ஆமா. வாங்க வாங்க. ஓ நிஜமாதான். எஸ் எஸ் ஐ நோ திஸ் சாங். அனாவசியமா என்ன பேசாதீங்க. நான் சொல்ற பாட்டுக்கு உங்களுக்கு வர மாட்டேது. நான் நிறைய பாடும்போது அப்படியே தகச்சு நிக்கிறேன். சரி, இதுக்கும் பாட முடியாது போல இருக்கு நான் நினைச்சேன். நீ டிசைட் பண்ணாதீங்க. பாடுங்களா ப்ளீஸ். ஐயோ பாருங்க. பேஜ் அப்படியே தான் இருக்கு. அனைத்து நினைத்தது தலையணைதான், அடுத்த அடி என்னை எடுப்பதுதான், படுக்கு விரித்துணக்கெனத்தான். ப்ளீஸ் சாரி. முடிஞ்சு. இவங்க எல்லாம் என் மேல பாஞ்சிருவானுங்க. அக்கா பாடுறதை தடுத்துட்டு அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, நீ வருவடி அப்படின்னு. இது 6வது வா. சரியா? சோ அந்த இடத்துல சாச்சனாவுடைய வந்து ஜெஃப்ரி யோகி எடுக்கும் ஜாக்கி சேகரின் செயலை பாருங்கள். இவரே இவருடைய மனைவியின் குரலில் நக்கலடிக்கிறார். தலைப்பு வைடா. இல்ல வேண்டாம் வேண்டவே வேண்டாம். கையில தண்ணி விட மாட்டேங்குது. வெய் தண்ணி பட்டலாம். ஓகே. சோ பேச தெரியாதுன்றதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பேசக்கூடாது. சாச்சனா வந்து ரொம்ப ஒரு ஓவர் கான்பிடென்டா இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஆரம்பிப்பாங்க. நாயின்னு வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வர்ஷினி சொல்லுவாங்க. இதையும் நம்ம சொல்லி முடிச்சோம். ஏன்னா அது 3வது தடவை அந்த இந்த 3வது தடவை வந்து அவர் வேற அது வேற கேட்பாரு. நான் வந்து இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கலையா இன்னும் நீங்க, நான் வந்து ரோஸ்ட் பண்ண சொன்னேன்னு வேற நக்கலா வந்து பிபி சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். 3வது தடவை வந்து அவங்க ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு வேற என்ன நடக்கும்? சௌந்தர்யா வந்து ஜாக்லின் ப்ரொடெக்ட் பண்றதா சாச்சனா பேசிட்டு இருப்பாங்க வெளியில மற்றவங்களோட சேர்ந்து. அந்த இந்த ஒரு லெட்டருக்கு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. லெட்டரை கையில வச்சுட்டு சௌந்தர்யா அழுவாங்க. அதாவது ப்ரொஃபஷனா ஒரு விஷயம் பண்ணதை கூட அந்த பொண்ணு அழுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு வரும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா பேசினது வந்து சிவா வந்து காமெடி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப ஜெஃப்ரிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்வாரு. அண்ட் ப்ரொஜெக்ட் பண்றது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. எல்லாத்தோட லாஸ்டா தான் இந்த காமெடி. ஆர்ஜே ஆனந்தி, அருண், அப்புறம் வேற யார், சாச்சனாவும் யாரோ 4 பேர் இருப்பாங்க. ஆர்ஜே ஆனந்தி பட் அருண் அங்க இருப்பாரு கண்டிப்பா. பவித்ரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே ஆனந்தி அவ ஹர்ட் ஆயிட்டாளாடி சௌந்தர்யா. அதாவது இவ்வளவு நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது ஹர்ட் ஆயிட்டாளா அப்படின்னு பொழுது ஆமா அழுதிட்டா அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே ஒரு ஸ்டோரியா மாத்துவாரு அருண். நீங்க அருண் எந்த அளவுக்கு அப்ப பிக் பாஸ் வந்து யோசிச்சுட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி. அம்மா உனக்கு புரியுதாமா? என்னம்மா இது கூட உனக்கு தெரியல? கால் மேல கால் போட்டு இப்படி ஒரு அந்த கால் மேல கால் போட்டு அவங்க பேசுனது ட்ரிகர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அதை வந்து கேட்டது கேட்டது. இது வந்து பெண்ணியமான்னு கேட்கும்போது அதே இருந்தா கால் மேல கால் போட்டதை வச்சு பேசுறது. அப்ப இந்த இடத்துல எது ட்ரிகர் ஆகுன்றதான் அங்க சொல்லிதான் என்னதான் இவங்களா இருந்தாலும் இவங்க இதெல்லாம் எடுத்துக்குவாங்கன்றதான் அங்க சொன்னது ஆக்சுவலி. சோ அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய கிரேம் அந்த பொண்ணு. இப்ப பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, அவ ஒரு மாதிரி ஒடிஞ்சு போயிட்டா எல்லாரும் திட்டுங்கன்ற மாதிரி நம்மள ட்ரிகர் பண்ணி திட்டுற மாதிரி திட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப அவ வந்து இதே எப்படி ட்ரிகர் ஆகும், நீங்க ட்ரிகர் ஆகலன்னா இப்ப நீங்க பேசலையா அப்படிங்கிற மாதிரி. சாச்சனாவை அவங்க என்ன சொன்னாங்க, சாச்சனா தானே ட்ரிகர் ஆனது அப்படி பாத்தீங்கன்னா. அப்ப அந்த மாதிரி அவ வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டா. அவ்வளோ நீ குழந்தையா நீனு, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா எதுக்கு பண்றாங்களாம்? அவருக்கு உலகத்திலே அவருக்கு மட்டும் தான் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. சரி விடுங்க. அந்த மாதிரி ஒரு
அவங்க வந்து இந்த இது ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அவங்க அர்ச்சனா வந்து அந்த ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்களே, ஒரு மாப்பிள்ளை மாதிரி மாலையை போட்டு பேசுவாங்களே எங்க மாப்பிள்ளை அப்படின்ட்டு, அவங்க ரொம்ப பிளஷ்ஷாவே அவங்க அந்த வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி நான் பார்க்கல சார், நேற்று பார்த்தேன். இவ்வளவுதான் இன்னைக்கான விஷயங்கள்ல நடந்த விஷயம். ஓகேவா, கேம்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் உங்களுக்கான இந்த மாதிரியான டாஸ்க்குகள் கொடுக்கப்படுறதே எதுக்காகனா நீங்க எந்த அளவுக்கு டவுன் ஆகி போறீங்க அப்படிங்கறதுக்காக தான். நீங்க சொல்வீங்க தெரியுமா, ஏதோ ஒரு படத்துல 6 மணிக்கு மேல என்ன வேணா பண்ணலாம்னா எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான விஷயம் தான் இது. அவங்கள திட்டுங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இறங்கி வந்து விஷம், நீ பண்றதே பைத்தியம், நாய் மாதிரி குறைச்சு காட்டுறதெல்லாம் எந்த ரேஞ்சுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இதுதான் நடந்த விஷயங்கள். இப்ப அப்படியே கமெண்ட்டுக்கு போயிடலாங்களா? ஓகே. சாந்தி அமல்ராஜ் வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னாங்க. நித்யா பிரபு வந்து ஜேம்ஸ் வசந்தன் கூட வந்து அவர் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கும் பொழுது சாச்சனா பயங்கரமா வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதாகவும், பயங்கர இஷ்யூஸ் வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அங்கேயே வந்து சண்டை போட்டாங்க, அங்கேயே சாப்பாடு தான். ஓகேவா, யாமினி அவர்கள் வந்து என்னன்னா இந்த சீசன் வந்து குறும்படம் வந்து போடல, அது வந்து அவங்களுடைய ப்ராடக்ட சேவ் பண்றதுக்காக டீம் பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. பூனா பாலகணேஷ் வந்து ஜாக்கி ட்ரை ஹேண்ட் வார்மர்ஸா, கை கட்டினா மாதிரி இருக்குமா, யூ கேன் டெல் போத் யுவர் யூசுவல் கோட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல எனக்கு, கை கட்டினா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு வார்மர்ஸ், கை வார்மர்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல அது. ஓகேவா, ஹரிணி வந்து என்னன்னா முத்து ரியலைஸ் பண்ணிட்டாப்ல விஷால் அருணுடைய கேம், அதனாலதான் வந்து மஞ்சரி கிட்ட இப்படியான விஷயங்களை பேசுறதும், அதுக்கப்புறம் கில்லர் காயின் டாஸ்க் அன்ஃபேர் நீங்க சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தையும் பேசினதா ஹரிணி சொல்லியிருக்காங்க. ராதா சக்திவேல் வந்து தர்ஷிகா ஆனந்தி, இன்ஃபேக்ட் சாச்சனா ஆல்சோ வந்து ஒஸ்ட் ராணியா. நெல்லைசேமை வந்து திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் இந்தியன் 1 பாயிண்ட் மூவி காமெடி விட்டுட்டேன். ஆமா, நான் அந்த இதுக்கு சொன்னேன்ல, அபிநயா துரு அந்த பேருக்கு பாராமணி சொல்லிருக்காங்க. சாச்சனா லைவ்ல வந்து ரொம்ப உலர்னாங்க, அதான் டாப் 5 அந்த விஷயத்த. வேற எங்க நீங்க படிச்சிருக்கீங்கன்னு பாருங்க, கீழே அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். ஏன்னா எனக்கு சௌந்தர்யாவை ரோஸ் பண்ண வேண்டும் என்றவுடன் சாச்சனா விஷால் அருகில் உட்கார்ந்து அருணுக்கும் விஷாலுக்கும் ஏத்தி விட்டார்கள் அப்படின்ட்டு சஜீவ் பம்பஸ்டன் சொன்னாரு. அதுல இருந்து அதுதான் வெண்டைக்காய் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு அமுதன் கேட்டிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. சுதாவுக்கு பிடிச்சிருந்தாருன்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் காரம் ஏத்தினா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. பட் மறுநாள் நான் கொஞ்சம் காரப்பொடி போட்டும் கொதிக்க வச்சேன். அதனால இன்னைக்கு அதான் எடுத்து போனீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மத்தியானமும் அதான் சாப்பிட்டேன், சாயந்தரம் வந்து அதான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடல, ஏன்னா நாங்க வந்து நெத்திலி புளிச்சாறு அப்படி சாப்பிட்டு அங்க போயிட்டோம் நானும் என் பொண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வெஜிடேரியன்றதுனால அவங்களுக்கு அதையும் நான் சாப்பிட்டேன். என்ன ஆகிடுறேன், என் பொண்டாட்டிக்காக நான் வச்சுட்டேன். தம்பி ஒண்ணு கூட மைனஸ் ஆகல இது வரையும். வா தம்பி, நீ ஓகேவா, அடி வாங்க போறீங்க ஜாக்கி, ரொம்ப வாங்குறீங்க வாய்ஸ் ஓவர் வாடுறீங்கன்ட்டு அரவிந்தன் சொல்லியிருக்காப்ல. நித்யா வந்து என்னன்னா இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்தது, ஷோவை நடத்துறதை தாண்டி இவ்வளவு வெஞ்சன்ஸா மனசுக்குள்ள அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்றதையும், இதுக்கு வெளிப்படையா பேசுறவங்க எவ்வளவு பரவாயில்ல. ஓகே, அது வந்து நான் ரியாலிட்டியோட கோரிலேட் பண்ணும்போது ரொம்ப இதுவா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதான் பிரின்ஸ் வாட்ச் லைவ், அதுல வந்து தர்ஷிகா வந்து ஸ்லீப்பிங் நெக்ஸ்ட் டு தெம், அன்ஷிதா இஸ் குக்கிங் சைலண்ட்லி, பிபி கேமரா ஃபோக்கஸ் ஆன் ஹர் குக்கிங் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க பண்ணதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் சாப்பாடுனா எல்லாரும் கொடுத்துருவோம், இன்னொருத்தவங்க ரேஷன் எடுத்து சாப்பிட்றது தான் எங்க மேட்ரு. ஸோ சிவகுமார் வந்து நாமினேட்டட் ஆஸ் அ ஒஸ்ட் பிளேயர், ஆல் பிகாஸ் ஆஃப் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் பிரியாணி சவுண்ட் நாமினேட்டட் பிகாஸ் ஆஃப் டாட் இஸ் இன் சென்டிங் ஐட்டம்ஸ் ஃப்ரம் திஸ் பேக்கரி அப்படின்னு போனா பழனி சொன்னது. நீங்க டிடெக்டிவ்னு சொன்னது செம்மையா. ராம் அவர்கள் வந்து சவுண்ட் கவுண்டர் ரோஸ்ட் வந்து ஹைலைட் அண்ட் பிரில்லியன்ட் மூவ் அது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவங்களுடைய பாயிண்ட் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாப்ல. பாய்ஸ் டீம் வந்து இந்த வாரமாவது ரோஸ்ட் பண்ணுவாங்க ராஜ் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நாங்க அந்த மாதிரியான ஒரு 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 நம்பிக்கை வந்து 50% தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகேவா, அதுவும் கடைசி 50% வச்சிருக்கோம். நிறைய கமெண்ட் இருக்குன்னு சீக்கிரமா போலாம். ஆமா, அந்த டாஸ்க் பேர் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, கில்லர் டாஸ்க் அப்படிங்கறதையும். ஷாலினி கோகுலுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஷனாஸ் அவங்க எக்ஸாமுக்கு. அண்ட் பாஸ்ட் 2 வீக்ஸ் எபிசோட்ஸ் பார்த்தா ஆமா விஜேஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் இப்ப நானும் சொன்னேன். அண்ட் அப்படியே எல்லாருமே காயின் டாஸ்க்குங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் என்ன, ஷாம்குமார் சார், முத்து, ஜாக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப வந்து கிளியரா இருக்காங்க. சவுண்ட் முத்து ஜாக்ல எல்லாம் கிளியரா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண என்ன வெளியே போகுன்றதும் அவங்களுக்கு தெரியுது. சம்டைம்ஸ் அருண் டூடு, ஆமா இன்னைக்கு கூட அருண் அதை தான் பேசினாரு.
ஆல் பர்சன்ஸ் ஆர் வேஸ்ட் இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டா இசைவாணி. இவ பார்கவி சொல்லியிருக்கா, நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க. சங்கீதா அவர்கள். சங்கீதாவும் இசைவாணி பத்தி சொல்றீங்களா? நெக்ஸ்ட் வீக் கேப்டன் வந்து தீபக், கேர்ள்ஸ் வந்து லைஃப் வந்து மிசரபிள் ஆகும் அப்படின்னாங்க. மஞ்சரி ஜாக்லின் சவுண்ட் வில் பி டார்கெட்டட். இல்ல எனக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா தோணுது. சாரி, அவர் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சவுண்ட் வந்து ரோஸ் பண்ணும்போது அவர் கொஞ்சம் அடக்கி வச்சாரு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதனால அவர் கொஞ்சம் தெளிஞ்சிட்டாரான்னு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா அவரை வந்து எந்த அளவுக்கு அவர் டாமினேட், அதான் இந்த கேம் அப்படியே அடுத்த 50 நாள் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் மாத்தத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமா கேப்டன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நான் எவ்வளவு கரெக்டான ஒரு கேப்டனா நடந்துகிட்டேங்கிறதையாவது இப்ப ப்ரூவ் பண்ணுவாரு. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுவாரோன்னு தோணுது. ஜாக்கி, I would like to request you that on weekends we want you to ask on the roast relevant issues because you are BJS for us. இல்ல அது நம்ம டெய்லி தான் பேசிட்டு இருக்கோம். ஜோதிலட்சுமி சொல்றாங்க விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணலாம் எங்க கவலை இல்லை, நீங்க வந்து வாரம் வாரம் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. நம்ம டெய்லியுமே அதான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். நடக்கிற தவறுகளை டெய்லி அன்னன்னைக்கே லைவ்ல நம்ம அதை தானே பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்றத வச்சு நம்ம பேசுவோம். நந்தன் அவர்கள் வந்து வர்ஷினி நல்லா பாடல்களை பாடினாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரிவ்யூக்கு தேங்க்ஸ் அண்ட் லைக்ஸ் போட்டிருக்காங்க. நான் வீக்கெண்டே வரதில்ல, ஐ எம் ஹோஸ்டிங் கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராதா சக்தி வேலும் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல பாட்டுல கல்ச்சர்லாம் நீங்களும் அடாப்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் சார் அடாப்ட் ஆகிறதுக்குலாம். கேப்டன் டாஸ்க் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் ஒன்லி ஃபார் சவுண்ட், இட் வாஸ் அ டீம் டாஸ்க். கரெக்ட். மற்றவங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா தானே கொடுத்தாரு. சரி விடுங்க. அதே மாதிரி திருட்டு பிரியாணி வந்து ஃப்ரைடே ஹேப்பனிங் வந்து காலையில காட்டுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து, ஏன்னா அவங்க இந்த டே வந்து தேர்ந்தெடுக்கிறதே வந்து அதுல காமிக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் காமிப்பாங்கன்றதுக்காகவும் அவங்க அதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அப்சலுக்கு வந்து சாச்சனாவை பார்த்தாலே இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ரோஸ்டிங் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடிக்கான சப்செட்டா தான் பார்கவி சொன்ன மாதிரி வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருக்கணுமே தவிர்த்து இப்படி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஆனந்தி வந்து அதான் நீங்க ஏங்க வந்து ஆனந்தி குட்ன்றதான் அவரும் கேட்டிருக்காரு. ஆனந்தி வந்து மூவிஸ் வந்து ரோஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் மாதிரி அவங்க வந்து பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரேம் கோகுல் சொல்லியிருக்காரு. ஸ்டாண்ட் வித் ஜிஎஸ்டினா ஸ்டாண்ட் வித் கிரீன்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ். ஆமா தானே? ஆமா. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடுங்கன்னு சொல்லியிருக்காரு. பழைய பாட்டு. சரி, ஒருவேளை இந்த ரேஷன் டாஸ்க்ல தோத்தா ஒத்த கண்ணனே இப்படி ஆண்கள் சமைத்து கொடுக்க சொல்லியிருக்கலாம் அப்படின்றது ராஜபன் லாஜிக்கலா சொல்லியிருக்காப்ல. இருக்கலாம். உமா கார்த்திக் வந்து ஜாக்சன் ஜஸ்ட் பேக்கப் ஃபார் உச்சா, பட் ஐ லைக் தி வீடியோ ரெடி. Thank you. Wife's Little Prince. எங்க ஜாக்கி நான் வந்து Wife's Little Prince ஆனீங்க. தேங்க்யூடா. ஓகேவா? அதே மாதிரி சித்ரா வந்து இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நைஸ் ஆங்கிள்ன்ட்டு இந்த ஆங்கிள் வந்து தேங்க்யூடா. ஷர்மிளா நாராயண் சான்வி அன்சாரி அவர்கள்லாம் லைக் போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். நித்யா பிரபு லிட்டில் பிரின்சஸ் செட் டு சௌந்தர்யா இந்த வாரம் உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமா அது அவங்க வேற சொன்னாங்க. அவங்க அதாவது நெப்போ கண்டஸ்டன்ஸ், எக்ஸ் நெப்போ கண்டஸ்டன்ட் கூட இந்த அளவுக்கு எல்லாம் பேசல. ஒரே ஒரு படம் நடிச்சிட்டு அது என்ன காடு விட்டு காமிச்சிட்டு இருக்குன்றதெல்லாம் வந்து நித்யா பிரபு சொன்னது. ஹலோ ஜாக்கி அண்ட் சுதா, ஃபாலோவிங் யுவர் ரிவ்யூஸ் செகண்ட் சீசன்ஸ், லவ் யுவர் ரிவ்யூஸ். ஐ டோன்ட் ஈவன் வாட்ச் த எபிசோட், ஜஸ்ட் ஃபாலோவிங் யுவர் ரிவ்யூஸ், பட் திஸ் சீசன் சீம்ஸ் worst ஆஃப் ஆல் அப்படின்னு உஷா. பிபி கண்டஸ்டன்ட் பேரு மட்டும் இல்ல ஹோஸ்டும் சேர்ந்து கெட்டு போகுது அப்படின்றத டிசைன் அப்படி ஆயிடுச்சா ஜாய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நெல்லை சீமை வந்து பாலா டைட்டில் வாங்க ஸ்பெஷல் பிபி நடத்தின மாதிரி. ஆமா, சாச்சனா கேட்ட பிபினா பிக் பாஸ் ஜூனியர் ஒன்னு ஆரம்பிச்சு டைட்டில் கொடுக்கலாம். நெல்லை சீமை கமெண்ட் தான் இன்னொன்னு படிச்சேன். அதாவது விஜய் பேசலனால சாச்சனா வெளியே போனாலும் பாதி கோவம் குறைஞ்சிடும். அதேதான் அம்முக நான் வந்து கீழே வந்துருச்சு. Don't get mad Annie. Don't get mad at Annie Jackie. She did the right thing. It's rude pronounce someone name incorrectly, but always you guys are doing great job. Love from Markham கனடால இருந்து அமுக் அண்ணா வந்து சொல்லியிருக்கா. Thank you. Ansari வந்து in previous BB wake up song used to get clues about evictions, but in the BB cannot predict அப்படின்ட்டு இல்ல சாயங்காலம் போடுற சாங்ல வந்து அந்த க்ளூ வந்து இருந்ததுன்னு கவின் சொன்னா ஆக்சுவலி. ஓகே,
சாச்சனா டுடே ஓவரா வந்து அருண் கேப்சர் அபவுட் டுடே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்ட்டு சுதாராணி சொல்லியிருக்காங்க. பிபில இதுவரை செஞ்ச சாதனை என்னன்னா பிடிக்கவே பிடிக்காத சௌந்தர்யாவை பிடிக்க வச்சதுதான் போல அப்படின்னு நல்ல செய்ய சொல்லியிருக்காப்ல. கலர் ரேசிசம், ஆண்கள் ரேசிசம், இப்படி லிப்பாம கூட எங்க அண்ணனுக்கு தரம் இருக்கும் அன்னி மேடம் அவர்களே டிபெண்டன்ட் ஜாக்கி பாய்ஸ் ஆர்மி சார்பில் கண்டிக்கிறோம். ஒத்த கண்ணு பிக் பாஸ் மைத்ரி அரவிந்த் கேட்டிருக்காரு. மைத்ரின்றது நாங்க வந்து அது கற்பனை கதாபாத்திரங்கள், அங்க ஒரு டீம்ல அவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஆரம்பத்துல நாங்க அதை அப்படி பேசிட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகே. ஆனந்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவர் பண்ணாங்க ரோஸ்ட் வித்தவுட் எனி காம்ப்ளிமெண்ட்ஸ் டியூரிங் த டாஸ்க். அதனால வந்து ஹி சிம்பிளி பிராவோ அந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்றதுக்காக. விஜய்ஸ் வந்து என்னன்னா நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ ஏன் கேட்ட சௌந்தர்யா வந்து டு விஜய்ஸ் ஆமா நீ அப்படியே கேட்டுட்டு தள்ளி. ஓகே, கலைசெல்வி வந்து ஹாப்பி டு ஜாயின் ஆன் லைவ். இப்ப 407 பேர் இருக்கீங்க. எவ்வளவு லைக் இருக்கு? 425 கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 214 லைக். அப்படியே பாதிக்கு பாதி லைக் போடாம இருக்கீங்க. லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஓகே. சாச்சனா வன்ம குடோனா இல்ல விஷ பாட்டிலா? சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரா? அனிதா சுரேஷ். காரா வந்து என்ன சொன்னாங்கன்னா ரயன் அண்ட் தீபக் போத் வேர் பிளேட் ஹீரோ அண்ட் ஆன்டி ஹீரோ கேரக்டர்ஸ் இன் தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 275 லைக் இருக்கு. அப்படியே லைக் போடாதான் கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடா சாச்சனா மாதிரியான ஆட்கள். அண்ட் ஐ டோன்ட் லைக் சவுண்ட், தட் இஸ் வை ஐ டென்ட் புட் லைக்கா. எங்க அவரை லைக் போடுறது, ஓ சவுண்ட் உங்களுக்கு பிடிக்காதனால எங்களுக்கு லைக் போடலையா? சரி. அதுக்கப்புறம் ராஜம்பிகை வந்து இப்பதான் வந்திருக்காங்க. சிவா அவர்களும் இப்பதான் வந்திருக்காப்ல. இளம்பருதி வந்து ஐ திங்க் பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் ஃப்ரம் அப்ராட். மீ அண்ட் மை வைஃப் சுபாஷினி வாட்சிங் இட் ஃப்ரம் வான்கோவர் கனடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதாராணி வந்து சௌந்தர்யா ஆல்வேஸ் சூசஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லைக் ஜெஃப்ரி அண்ட் டுடே ராயன் தட் இஸ் வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஆண் பெண் வேறுபாட்டில் ஆரம்பித்து விட்டார், ஆனா எப்படி முடிப்பதுன்னு அவருக்கே புரியாம தடுமாறுறாராம் பிபி. கணேஷ் ஐயர் புதுசா வந்திருக்காங்க. ஹாய். புவனா வந்து என்னன்னா ஜாக்கி அவங்களோட கசனும் வந்து அந்த ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்களே அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிரியா லைக் அலர்ட் கொடுத்திருக்கா, லைக் பண்ணிடுங்க. ராஜு வந்து கோ கண்டஸ்டன்ட்ஸ் வந்து மிமிக் பண்றதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது வந்து பயங்கர ஜாலியாவும் இருக்கும். உண்மையே அந்த ஜாலி அந்த சீசன் வந்து அவ்வளவு ஜாலியா அவ்வளவு ஹாப்பியா போச்சு. உண்மையிலே குந்தாணி எங்க வந்து உட்கார்ந்துருக்க அவங்கள பயங்கர ஒரு மாதிரி ஜாலியா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் லைவ்ல வந்து பிரியாணி செய்கிற விஷயங்கள் எவ்வளவு ஒஸ்ட் அவங்க அப்படின்ற மாதிரி குறும்படம் வேணும் அதுக்காக அப்படின்றதுதான் சாச்சனாவும் தர்ஷிகா வந்து இந்த வாரம் எலிமினேட்டட் அப்படின்னு சுதாராணி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கோபி குமார் தான் நான் படிச்சேன். கோபி வந்து எனக்கு வந்து ஒரு 100 பவுண்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாப்ல. கேட்ஜெட்ஸ் தான் எனக்கு வேணும், அதை நான் செலக்ட் பண்ணி சொல்றேனே. Thank you கோபி. Thank you so much. Yes. அதே மாதிரி புவனா பாலகணேஷம் லைக் கலர்ட் கொடுத்திருந்தாங்க. நீலம் குமார் வந்து டெல் ஹூ இஸ் கேப்பபிள் டு ஹோஸ்ட் BB8. கருப்பழனி பண்ணுவாங்களா எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அண்ணி எதுக்கும் பேட்ச் அப் சாங் அண்ட் பிரேக்கப் சாங் ரெண்டுமே ரெடியா வச்சுக்கோங்களாம். ஓகே ஓகே ஓகே. லாஸ்ட் ஹோப்புக்காகவா ஷனாஸ்? சரி சரி ஓகே. எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பேசுற ஷனாஸ். ஓகேவா? ராஜதிலகம், அசோக் குமார், சிமிச்செல்லா எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய். சிமிச்சலா வந்திருக்காங்களா? சிமிச்சலா எனக்கு வந்து முத்தா சிம்பிள் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஹக் சிம்பிள் கொடுத்திருக்காங்க. அத பிரிச்சு நீங்க சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சுது. அவங்க என்ன அத சொல்லுங்க அப்படி சொல்லிருக்காங்க. அதுதான் சிமிச்சலா அப்படிதான் சொல்லிருந்தாங்க. தெரியும் தெரியும், நான் சொன்னேன் அப்படிதான் சொல்லுவா. அனைத்து நனைந்தது தலையணைதான், அடுத்த அடி என்ன எடுப்பது நான், படுக்கை விரித்தது உனக்கெனத்தான், இடுப்பை வளைத்தனை அணைத்திடத்தான், நினைக்க மறந்தால் தனித்து பறந்தே மறைத்த முகத்தை திரைத்து தீர், மறைத்த முகத்திரை திறப்பாயா, திறந்து அகசிறு இருப்பாயா, இருந்து விருந்து மனம் இணைய. தெரியுது. நீங்க திடீர்னு உள்ளார வந்து ஏன்டா சொல்லி குடும்பம் சும்மா ஓடுது, எழுதி எதுக்கு அவுத்து போட்டு அம்மனமா ஓடுது எனக்கு தெரியாதா? சிம்பிள் போட்டிருந்தாங்களா இல்ல? ஹக் சிம்பிள் தான் போட்டிருந்தாங்க. அப்ப நான் அதை பாடணும் இல்ல சார்? கண்டிப்பா 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 லைக் போட்டாச்சா லட்சுமி சொல்லிருக்காங்க. தியாகராஜன் வந்து சார் ஐயோ கீழே போயிடுது திரும்பவும். தியாகராஜன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பாருங்க, நீங்க தான் பார்க்கணும்.
எதுல நோட்டீங்கன்னு எனக்கும் தெரியல. தியாகராஜன் ஒரு $10, அதுக்கப்புறம் வந்து இவரு ஒரு அரவிந்த் ஒரு 6ன்னு நினைக்கிறேன். 2 பேருமே போட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். ஓபி டைகர் அவர் வந்து சகிதா அவர்கள் வந்து அஸ்லாம் அலைக்கும் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயங்கள் பார்த்தேன். அதன் பிறகு வந்து ஆஃப் லேட் வந்து whenever I see சாச்சனா எங்க அம்மா சொன்னதான் ஞாபகம் வரும். she said about her fearfully and shy nature. அம்மா இதுவா அவங்க அம்மா சொன்னாங்களாம், ரொம்ப வந்து ஷை நேச்சர், அவ ரொம்ப பயப்படுவான்ட்டு. அம்மா இதுவாம்மா ஷைன்ற மாதிரி ஞாபகம் வந்தது அவங்களுக்கு. சின்ன வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சனால நம்ம பொண்ணு எது பேசினாலும் சரியாதான் இருக்கும்ன்றத சாச்சனாவுக்கு வந்து சொல்லி கொடுக்காமல் வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அரவிந்த் ராஜபாண்டியன் சொல்லியிருந்தாப்ல. ஷமிதாவும் சொல்லியிருக்காங்க, அப்படியே எல்லோ கார்டு கொடுக்கலன்னா ஹோஸ்டுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட வேண்டியதுதானா. மாயா வந்தாச்சு, ஸ்னீக் பீக்கா டு சைன் இன் வாட்ஸ் கோயிங் ஆன், ஆபீஸ்ல இருக்காங்களாம். ப்ரீவியஸ்லி தனம், ஜனனி, யாஷிகா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தாங்க. இவங்களை விட ரொம்ப சின்னவங்க, அவங்க எல்லாமே கேப்ரியாலா எல்லாமே சின்னவங்க. இவங்க வந்து 21 வயசு. ஆனா இவ்வளவு வன்மம், இவ்வளவு ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு படம் தான் நடிச்சிருக்கீங்க. அவங்க 1000 சீரியல் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறாங்க. தீபக்குடைய வயசு, தீபக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட வராது இந்த பொண்ணுக்கு. சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவரே வந்து நீங்க வந்து அடக்கி வச்சுக்கிறாரு. இதுதான் வந்து இவர் நந்தன் சொன்னாரு, கீச்சு கீச்சு கீச்சுன்னு பேசுறாங்கல்ல, சவுண்டை தவிர்த்து பார்த்தா சாச்சனா நிறைய விஷயங்கள் கூட பேசுறாங்க. ஆனா அவர் பேச்சு வந்து யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பேசுற விதம் நிறைய விஷயத்த சொல்லிருக்கேன். நல்ல விஷயங்கள் சில இதெல்லாம் கிளவரா சில விஷயங்கள் பேசுறது உண்மை. ஆனா வன்ம குடோனா இருக்கும்போது நேத்து வந்து மஞ்சரிட்ட வந்து ஜாக்லின் சொன்னா, நீங்க எந்த பக்கம் பேச போறீங்கன்னு தெரியல. ஒண்ணு கேப்டனா பேச போறீங்களா, இல்ல பெண்கள் பக்கம் பேச போறீங்களா, நம்ம டீமுக்காக பேசணும், ஒண்ணுமே புரியல. நான் எப்படி வச்சு உங்களை வச்சு நான் பேசுறதுன்றதா அவங்களுடைய இதுவே. அது அந்த தனுஷ் மூவி படத்துல வர மாதிரிதான், நீ கேளுங்கிற மாதிரி நீ சொல்லுன்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர்த்து அவர் கேட்கறது இல்ல அப்படிங்கறதையும் வா அவர்கள் வந்தாங்க. ரம்யா வந்து சாச்சனா வந்து நியூ ஏஜ் ஜூலி அப்படி இல்ல, ஜூலி வந்து தெரியாது அவ்வளவுதான். பட் சாச்சனா இவ்வளவு எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் பேசுறதா அங்க காமெடி. 3 வாரமே போரிங்கான ஒரு எபிசோடு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சவுண்ட் சிங்கிள் மேன் ஆர்மியா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அத செந்தில்குமார் வர்ஷினி சொன்னதெல்லாம் வந்து வர்ஷினி சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படிங்கறதையும், பீப்புள் வந்து அவங்களோட டேலண்ட பார்த்து எப்பவுமே பொறாமப்படுவாங்கன்னா அப்ப சவுண்ட் டேலண்ட பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்க. சரிதானே அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆமா, வீக்கெண்ட் ஒரு ஹோப் இருக்கு. ரைட் யார் வேணாம்னு சொன்னது. உமா கார்த்திக் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஐ அக்ரி ராஜபாண்டியன்றத சொன்னாங்க. மரியலியா அவங்க வந்து ஒரு விஜய் டிவி ஷோல கூட இவங்க 2 பேரும் ஜெயிக்கலன்றதுக்காக அழுதுட்டு இருந்தாங்களா, அவங்க அக்காவும் தங்கையும். அண்ட் நான் வந்து இப்படிலாம் ஒரு பிஹேவியர் நான் 21 வயசு இருக்கும்போது இப்படி பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அமேசிங் சொல்லியிருக்காப்ல. இந்த வீக்கெண்ட் வந்து ஜெஃப்ரி அண்ட் விஷாலுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும். ஆமா, கொடுக்கலன்னா அதுக்கு தான் அந்த வார்த்தையை போட்டிருந்தாங்க. ஷாமலா இல்ல ஷமிதா, சாரி. ஆஃப் லேட்டு அதையும் படிச்சுட்டேன் நான். லவ் யூ ஜாக்கி, நோ மேட்டர் யுவர் லுக்ஸ், இட் இஸ் குட் யுவர் ஹார்ட் வந்து வி லவ். அன்சாரி சொல்லியிருக்காங்க. ஜூலி வந்து ஒரு குட் நேம் ஏர்ன் பண்ணாங்க அல்டிமேட்ல. உண்மையிலே லிட்டில் பிரின்சஸ் வந்து ரொம்ப டூ மச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அண்ட் ராஜபாண்டியனுக்காக அவங்க வந்து அக்ரி பண்ணிருக்காங்கன்றது எதுக்குன்னா, அந்த சின்ன வயசுலயே அந்த விஷயத்த படிச்சீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். ஜானகி வந்து டாடிஸ் கேர்ள் செய்யறத கேட்கலன்னா ஹோஸ்டுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், பாய்ஸ் குரூப் முக்கியமா அருணன் தீபக்க வந்து இவர் கேள்வி கேட்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், உமா கார்த்திக் வந்து வி லவ் யூ பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ரூ நேச்சர் ஜாக்கி, லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக் ஸ்பேரோவும் வந்து कोई लड़की है जब सीती कोई लड़की है जब वो हंसती है बारिश. அந்த சாங் தானே? ரைட். அதுக்கப்புறம் வந்து பத்மினி ஒதுக்கும், ஐ ஜஸ்ட் ஹியர்ட் சுதா மேம் மென்ஷன் சத்யா இஸ் ஹி இன்சைட் பிக் பாஸ் ஹவுஸ் ஸ்டில் அப்படினு. அவர் நல்லாதான் இருந்துகிட்டு இருக்காரு. ராஜேஷ் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காப்ல விஷால. நம்ம இப்படி சொல்றது 5 people லைவ்ல 15 பேரோட அந்த ரேஷன் வந்து சாப்பிட்றது வந்து சுதா ஸ்ரீதரன் சொல்லியிருக்காங்க. சிவா சௌந்தர்யாவுக்கு சொன்ன சிறப்புன்றது பாராமன், நம்மளும் அதை வந்து சொன்னோம். ஜெஃப்ரி வந்து இதற்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பா அது வந்து இதாக போகும் அப்படின்னு சொன்னதும். அதேதான். இப்ப எதுக்கு கூலர்ஸ் போட்டிருக்கீங்க, ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு சங்கீதா பத்தி. கூலர்ஸ் போட்டாலே அப்படிதான் நினைக்கிறாங்க மக்கள்.
நானே கொஞ்ச நேரம் அதனாலதான் அமைதியா இருந்தேன். அந்த பாட்டை பாடுன்னு சொல்லும்போது கூட நான் இல்ல தப்பிச்சுட்டுலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்படியா? அப்படி பார்த்தா அப்புறம் பார்த்தா அதுல அப்படியே போட்டது மறந்தே போயிட்டேன் நான். விஷால் வந்து ரொம்ப ஈகோஸ்டிக்கான பர்சன் அப்படிங்கறதையும் ஜோய் சொல்லியிருந்தாப்ல. ஜானகி என்னன்னா அருண் தீபக் வந்து எஸ்பெஷலி பாய்ஸ் வந்து இவர்கள் பெண்களை எப்படி மதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது அப்படிங்கறதையும், என்னது தீபக் கேப்டனா அப்படின்னு மாயாகுமார். ஆமாம்மா, ரேவா வியூஸ் வந்து சரியான டைமுக்கு வந்துட்டேன். உன்பார்வையில் 1000 பாட்டு வந்து அதுக்காக ரேவா சொல்லியிருக்கா. I had tears when Soundarya cried while reading her parents' letter. உண்மையிலேயே எங்களுக்கு இததான் வந்து வெளியில வந்து அருண் சொல்லிட்டு இருந்தாப்ல, இதெல்லாம் பண்ணிட்டு அது போய் அழுதுனா அவங்களுக்கு நல்லா வந்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா இதே அருணையோ இதே தீபக்கே இந்த மாதிரி வந்து 3 வாட்டி 4 வாட்டி வச்சு செஞ்சா அவங்களுக்கு தெரியும். சாதாரண வார்த்தையா அருண் மாதிரி இருக்கிற அதேதான். அப்படியே என்ன நினைக்கும் அர்ச்சனா, என்ன நினைக்கும் நம்மளை பத்தி, என்ன ஆகும் நம்ம ஆளு, ஐயோ இப்ப பேர் கெட்டு போகுது, நம்ம என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க, அப்படியே பதறுவார் அப்படியே. ஆமா, ஓகேவா? சிலம்பரசனுடைய ஹோஸ்டிங் ஸ்டைல பத்தி நீங்க என்ன கம்பேர் பண்றீங்க அப்படின்னு? ஓகே தான், ஆனா வந்து இதுல இருக்கிற நுவான்சஸ் பத்தி பேசணுங்க, அது புரிஞ்சுக்கிட்டு அதை பேசணும். அதுதான் நான் வந்து கருப்பழனி அப்பனா இதுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். நான் வந்து ஒரு மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். நிறைய அவருடைய பேட்டிகள், பேசுறது, ஒரு விஷயத்த பாக்குற விதம் அப்படிலாம் நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா வச்சிருந்தேன். எல்லாமே உடஞ்சு போச்சு. இதனுடைய ரிஃப்ளெக்ட் வந்து நிறைய இடங்கள்ல அவருக்கு அவர் வரும், பாதிக்கப்படும். அது வந்து ஆனந்தப்பட்ட கமலே வந்து பர்த்டே இதுல போய் எல்லாம் வந்து கழுவி ஊத்த. இது ரொம்ப, ஏன்னா ஒரு காலத்துல பத்திரிகைகள் மட்டுமே இருக்கும்போது நீங்க பேசுறது வந்து அவங்க கிட்ட நீங்க எடிட் பண்ணிடலாம், இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது வராது. ஆனா இங்க அப்படி கிடையாது, யாரா இருந்தாலும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க அதானிக்கு என்ன, அங்க உடனே கென்யாவில் பார்லிமெண்ட்ல உடனே வந்து இருக்கிற ஒப்பந்தத்தெல்லாம் ரத்து பண்ணி உடனே டக்குன்னு விஷயங்கள்லாம் இங்க நல்லா தெரியுதுன்னு வச்சுக்காங்களேன். சொல்றேன், அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. கமலாதேவி வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. முதல் சாச்சனா வெளியே போயிட்டாரு, அதான் விஜய் அதை பழத்தாச்சு. என்ன சுதா அனுமதி கொடுத்தாலும் நீங்க சுதா வாய்ஸ் எடுக்க ரொம்ப தான் துணிவு. வார்னிங் ஃப்ரம் சிட்னியா, சுதா ஃபேன் ஆர்மியா, அண்ணா அண்ணி பேசுற சௌந்தர்யா வாய்ஸ்ல நீங்க பாடுற ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஓகே, நந்தன் வந்து ராஜா ராணியாக இருவரும் நன்றாக நடித்தார்கள், இருவரும் சேவ்டு அப்படின்ட்டு சொல்லுவாராம். சுதாக்கா வாய்ஸ் சுதாக்கா விட ஜாக்கி தான் நல்லா பேசுறாரு, பேசாம இனிமே அவங்கள மியூட் போட்டு நீங்களே டப்பிங் கொடுத்துருங்க. கண்டிப்பா. ஓகே, they need to bring cycle task. அதெல்லாம் ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க் டு யூஸ் இன் கிச்சன் கிளீனிங்க்கு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறதையும், சௌந்தர்யா வந்து தீயா இருக்காங்க அப்படின்றத தம்பி மாயகுமார் வந்து நான் வெளியே கிளம்புறேன் பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு, வேலைக்கு போறாரு திரும்பவும். ஓகே, தலைவரே ஜஸ்ட் வந்திருக்காராம். குட் மார்னிங் நிதின் அவர்கள். இன்னைக்கு எபிசோட் பார்க்கல, உங்களுடைய ஒர்க்கை வந்து கீப் அப் த குட் ஒர்க் அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் உங்க எபிசோட் பார்த்துட்டு தான் பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது. சுதா வாஸ் மெஸ்மரைஸ்டு பை யுவர் வாய்ஸ் ப்ரோ, கிண்டல் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சும்மாடி அதெல்லாம். ஹாய் விஜய். ஹாய் சுதா மேம். யூஷுவல் கோட்ஸ் தான், காலடி நாய் செல்வி அண்ட் டிபெண்டன்ட். முத்து சவுண்டு ஜாக்குக்கு விஷம் வச்ச சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னது ரொம்ப தப்பு. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதேதான். குட் மார்னிங் டு ஆல் வியூவர்ஸ். ஜாக்கி அண்ணா அண்ணியாரே பை ஹர்ஷன் அப்பா மலேசியாவில இருந்து சொல்லியிருக்க. அப்புறம் தேங்க்யூ தியாகு வந்து ஆன் ஸ்பாட் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் ஜாக்கி. ஹூ வில் பி எவிக்டட் திஸ் வீக் அப்படின்றது தர்ஷிகான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது பாப்பா இன்னைக்கு டபுள் விஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The main reason I fell in love with you guys are the unique songs that you select. Reminds me my uncle enjoying them in his audio system in பானை 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 இன்னிய பானையில வந்து அப்பெல்லாம் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்களா, அது கும்மு கும்மு சவுண்ட் கேட்கும். சான்ஸே இல்லாக்கா. திஸ் இஸ் டீனா ஃப்ரம் யூஎஸ். தேங்க்யூ வர்ஷா. வணக்கம். புவனா வந்து என்னன்னா பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன மேலே நின்று. அதுவும் எதுக்கானா யாரோ நண்பன் என்று இந்த லைனை வந்து பிரேக்கப் சாங், அதாவது பிரேக்கப்பே ஆயிரும். புவனா 50% நம்பிக்கை இருக்கிறவங்கள உடச்சி தள்ளுறது என்ன ஒரு நியாயம் வந்து. நளினி வந்து லைக் யுவர் ரிவ்யூ, லைக் ரிமைண்டர் உபயோகம் சொல்லி தான் அந்த 10 பவுண்ட் போட்டிருக்காங்க. இப்பதான் நான் மெசேஜே பாக்குறேன். லைக் போடுறவங்க நீங்க பவுண்ட் எல்லாம் போடணும், ஐ மீன் டாலர் போடணும், லைக் போட்டுருங்க அப்படின்றதுதான் இங்க சொல்ல. கேஜி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன், இப்பதான் வந்தேன். ஒரே லைன்ல சொல்லுங்க, நான் பாக்கணுமா பார்க்கணும் எபிசோட். இல்ல இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். கேஜி பார்க்கலாம்.
பிக் பாஸ் சரியில்லை இந்த சீசன், தட் இஸ் வை இட் இஸ் பிகமிங் ஒஸ்டா. அவர் ரொம்ப நல்லாவே சரியில்லை சத்யாவதி சொல்லியிருந்தது. அண்ட் எல்லாருமே லைக் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் தியாகராஜன் வந்து ஜஸ்ட் saw the episode, சாச்சனா பிகமிங் லைக் மாயா ஆஃப் திஸ் பிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாப்ல. லக்ஷ்மி லைக் போட்டாச்சு. ஸோ நீங்களும் வந்து லைக் போடாதவங்க லைக் பண்ணிடுங்க. அபிராமி அன்பரஸ் வந்து ராயனும் தீபாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவுட் சைடு தீபக்கும், அதனால வந்து தே ஆக்டட் இன் சம் சீரியல் விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சுதாக்கா ஜாக்கி அண்ணாவே என்ன பண்ணி வச்சிருக்கேன், இந்தியாவுல வந்து எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிவிட்டார், டி ஷர்ட் போட்டுக்கிட்டு வின்டர் க்ளோஸ் அப்படின்ட்டு பேட் பாய் வந்து சொல்லியிருக்காப்ல. ஹவு ஜாக் அண்ட் சுதா, ஹலோ ஜாக் அண்ட் சுதா சாந்தி. சத்யாவதி பொன்னுசாமி வந்து yesterday you told bikini for like yesterday only I laughed all asked why you want to do okay we real kids won't even take this much advantage but in the real kid வந்து ரொம்ப irritate பண்ணிட்டு ஆச்சு. இல்ல யார கமெண்ட் போட்டுட்டாங்க, அவங்க பையன் சூர்யாவாலேயும் தான் அவருக்கு வந்து அவங்க பையன் பேர் தெரியல எனக்கு, விஜய் சார். அவனும் கொஞ்சம் அதிகமா தான் பேசுவான். இந்த பொண்ணு ரீல் பையனும் அப்படி, ரியல் பையனும் ரீல் பையன் பொண்ணுமே இப்படி இருக்காங்க. அமேசிங் சோல் வந்து அவரும் வந்து யூஎஸ்ஏல இருந்து மணிமாறன் வந்திருக்காரு. ஐயோ நெக்ஸ்ட் வீக் தர்ஷிகா will go to boys team and cringe live content தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா. தேங்க்ஸ். வாழ்க வளமுடன்ட்டு நம்ம அரவிந்தன் $6 அண்ட் சிமிச்செல்லா ஃபார் 10 வந்து போட்டது வந்து முத்தா கொடுத்துருக்காங்க. யாருக்கு இதயம்? ஆமா இது முத்தா கிடையாது, இதயம் வருது, ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு வருது. எனக்கு தான் ஜாக்கி. ஆமாமா நீங்க ஆமாமா உங்களுதான் ஆமா வாய்ஸ் ஓவருக்காக வந்து அவன் வந்து திரும்ப ஒரு 10 போட்டு வச்சிருக்கான். தியாகராஜன் தேங்க்யூடா. மை ஹார்ட் ஃபார் சுதா, சூப்பர் சிங்கிங் பாவனி. சுதா மேம் வாய்ஸ்ல ஒரு கொஞ்சல் அப்படின்ட்டு உங்க வாய்ஸை பாராட்டி இருக்காங்க புவனா. அப்புறம் வந்து புஷ்பகலா சிவபரா சுதா சூப்பர் அப்படின்னு உங்க பாட்டை தான் எல்லாருமே ரசிச்சு சொல்லியிருக்காங்க. ஜானகி வந்து சாச்சனா என்ற ஒரு விஷ பாட்டில் பிபில இருக்கிற வரை இந்த சீசன் உருப்படாது அப்படின்ட்டு இவ்வளவு கெட்ட பேர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்திருக்க வேண்டியது இல்ல. பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றின்றது. ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. both of you have been living in our home for 100 days every year for the past 2 years னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ. ஆமா அதே மாதிரி இலங்கேஷ் வந்து கந்தர்வகுலன்றதுக்கு இப்போ போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நெல்லிசிமா வந்து இந்த இலங்கேஷ் சொல்றதுக்குமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கந்தர்வகுலன்னு அவர் போட்டிருந்தாரு. ஓகே அதுக்கப்புறம் வந்து ராதா வந்து சவுண்ட் இஸ் கோயிங் டு பி நியூ ஓவியா பை தி வே டிட். ஆமா ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்ல நேம் வந்துருச்சு அப்படிங்கறதையும் ராஜா கிருபா அவர்கள் வந்து ஜாக்கி ஆல்வேஸ் ஃபர்காட் டுடே ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் புவனா வந்து என்னன்னா ஜெனரலி சாச்சனா ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னா, இது அப்பா வீடு, நீங்க எல்லாம் வந்து டாட்டர் இன் லாஸ், யூ ஹேவ் டு கம் இன் லிவ் மை டாட்ஸ் ஹவுஸ்ங்கற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. How do you compare Simbu on Vijay's hosting style ன்னு சொல்லியாச்சு ரைட். அதுக்கப்புறம் இலங்கேஷ் வந்து லவ் யூ சொல்லிருக்காரு. லவ் யூ டு இலங்கேஷ். Anita சொல்றது sound came with a clear PR from day one, knowing that I am unable to connect with her, find her a very artificial and looks like she went to some BB class அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அனிதா. அப்புறம் பாரதி சிவா வந்து ஆயண்ணா அக்கா இந்த சீசன்ல ஒரு சீனியர் கண்டஸ்டன்ட் இருந்தா நல்லா இருக்கும், ரஞ்சித் சும்மா ஆமா சாமி தான் போடுறாரு, விசித்ரா மும்தாஜ் மாதிரி இவரு நம்ம இவர் இருப்பாரு ராஜுக்கு கூட இருப்பாரு அண்ணாச்சி, அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தா பரவாயில்ல. இது பேசுறதே நடிப்பாவே இருக்குது. ஐயோ எரிச்சலா இருக்கு பார்க்கும் போதே. அதாவது ஒரு ஏஜுக்கு எடுத்த ஒரு மெச்சூரிட்டியா ஒண்ணும் இல்ல. நேத்து பிறந்த பையன் முத்து அப்படி பளிச்சு சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த மாதிரியாவது சொல்லல தம்பி தங்கச்சி தங்கம் என்ன தப்போ என்ன பத்தி அவரை பத்தி ரோஸ்ட் பண்ணுங்கன்னா, பாத்திரம் தேய்க்கல நானே பாத்திரத்தை தேய்ச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது ரோஸ்ட் அப்படின்னு ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் வந்து அம்மதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா சாச்சனா பொசசிவ் வித் முத்து இஸ் ஹேவிங் சம்திங் ஃபார் ஜாக்லின், தட்ஸ் வை சாச்சனா இப்படி வன்மத்தை கக்குறாங்க. உண்மைதான். ஏன்னா சாப்பாடு கத்திரிக்காய் எதை கேட்கும்போது இவர் 2 ஊட்டி விடுவார்னு நினைக்கிறேன். ஜாக்லினுக்கு வந்து அவர் வந்து ஊட்டி விடுவாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இது போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இப்போதைக்கு எனக்கு இல்லைன்னும் போது இல்லை நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது. என்னன்னா சரி அது தெரியல, ஆனால் அந்த போர்ஷன் இன்னும் ரொம்ப, அதாவது இது வந்து ஆண் பெண்ணுன்னு போட்டு ரொம்ப இதாக போய் ஒரு காஜியாக போயிட்டு இருக்கு. அதுல ஒரு டாக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஆச்சுன்னா விஜய் வீட்டில் சண்டை வராம இருந்தா சரி. ஆமா ஜஸ்ட் தாட்டு களவாணி மூவி டைலாக்கு
ஆட்டக்காரி 500 ரூபா. ஓகே, பவானி சொல்லியிருந்தாங்க 50வது படம் வந்து தந்து சூப்பரா வருவாருன்னு பார்த்தா இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நியூ கேப்டனுக்காக வெயிட்டிங் அப்படின்றது யார் சொல்லியிருக்கா, இப்போ யாரோ போட்டிருந்தாங்களே, ஆமா ராஜா கிருபா. நியூ கேப்டன் மே காட் 5 பேட்ச் பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் விஜய் டிவி. ஆமா 5 பேட்ச் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 3 பேட்ச் கொடுத்து எடுத்துடணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு. ஆனா அவங்கன்னா 5 பேட்ச் கொடுப்பாங்களா. ஓகே, ராஜபாண்டியன் சொன்னாரு நீங்க பாடும்போது கண்ணை மூடி ரசிச்சிருந்தாராம். ஆனா தலை கண்ணாடி போட்டுருக்கனால என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியலையா, எதுவுமே பார்க்கல, அப்படியே தான் இருந்தாரு. வீக்கெண்ட் கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்கன்னு சாச்சனா சொல்லும்போது ஐ தாட் நீ வீக்கெண்ட் வீட்டுக்கே போயிடுவாங்க அப்படின்னு அவங்க தான் ஃபீல் பண்ணாங்க. வாணி பிரியா வந்து சௌந்தர்யாவோட ஆட்டிடியூட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல, எனக்கும் இன்னைக்கு வந்து நீங்க சொல்றதுதான் வந்து இன்னும் போது வர்ஷினி சொல்லுவாங்க நல்லா இருந்தது. சாச்சனா வாட்ச் பெருஸ்டாலிங்கிறது நச்சாலின்னு வந்து சாந்தி போட்டது. சிவாவை பார்த்து தர்ஷிகா சொன்னதுக்கு ஜாக்லின் ஃபீல் பண்ண அளவுக்கு கூட சிவா ஃபீல் பண்ணல. அதேதான் அவரு வந்து இந்த கூட்டும் போய் ஹக் பண்றதுதான் அவர் வந்து ரொம்ப குறியா இருந்தார். விஜய் சிங் வந்து லவ்வா பிரியா சொல்லியிருக்கா கந்தர்வ குரலியா சுதா. பிரியா உங்க பிரியா தான் எல்லாம் இப்படிதான் வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் போயிடுவாங்க. ஹாப்பி வீக்கெண்ட். சத்யவதி வந்து என்னன்னா எஸ்டர்டே நீங்க பிகினியா சொன்னீங்கல்ல, அது வந்து ஹோல் டேஸ் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தது. நெம்லை சிங் சொல்லியிருக்காரு, ஹூவர் இன் இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன் வந்து சேவிங்ஸ் ஆச்சுனா எவிக்ஷன்ல இருந்து அவங்களுக்கு வந்து தெரியணும். சூனர் அவளோட நேமும் விஜேஸோட நேமும் அது ஸ்பாயில் ஆயிட்டே போகுதுங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும். புவனா வந்து ஜாக்கி இட் சீம்ஸ் முத்து யூஸ் டு இன்டர்வியூ எலிமினேட்டட் கண்டஸ்டன்ட்ஸ் இன் பிஹைண்ட் வுட்ஸ் தான், அந்த மாதிரியான அந்த சேனல்களில் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்றதையும், அதனால தான் அவர் பெஸ்ட் பர்சனாக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 300 லைக்ஸ் வந்துருச்சான். ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஆமா 2 மணி நேரம் கரெக்டா பேசியிருக்கோம் இல்லையா? ஆமா சார், 2 மணி நேரம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே. அதான் நான் தான் சொன்னேன், என்னைக்கு தியாகு சொன்னாரோ அன்னில இருந்து நம்மளையும் மீறி 2 மணி நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சிறப்பா 2 மணி நேரத்தை முடிச்சிட்டோம். இன்னைக்கு நடந்த விஷயங்களையும் பேசலாம். இலங்கேஷ் வந்து 309 லைக் கிட்ட வந்திருக்காரு. நவ் கிரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாப்பி வீக்கெண்ட் ஜாக் அண்ட் சுதான் ஜாய் எல்லாமே. தேங்க்யூ ஆல். ஏன்னா நாங்களும் கடை கட்டுறோம். ஏன்னா எல்லா கமெண்ட்டும் படிச்சிருந்ததுக்காக இவ்வளவு நேரம் படிச்சுட்டே இருந்தது. சங்கீதா சொன்ன எல்லாருமே. அப்சல் கான் வந்து ஜாக்கி, I have been following your past 15 years ever since your blog Brindavanam Nandakumaranam. You are doing a great job reviewing the daily BB show. Love from Saudi Arabia. Thank you so much. Simisala, need to go have a great weekend. Jackie and Sudha, love you அப்படின்னு முத்தா கொடுத்துருக்காங்க. நீ ஒரு 3 முத்தா எடுத்துக்கோ, நான் 2 கூட இல்லை, நீயே வச்சுக்க எல்லாத்தையும். ஸோ கிரேட் ரிவ்யூ அப்படின்ட்டு பிரியா சொல்லிட்டா. ஐ என்ஜாய்டு போத் யுவர் சிங்கிங். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றதும் வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. கிளாட் அவங்க வந்து ஹாய் மார்னிங். இலங்கேஷ் வந்து ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லியிருக்காப்ல. தேங்க்ஸ் ஆல். ஹாப்பி வீக்கெண்ட் பிரியா சொல்லியிருக்கா. மை பிரதர் இன் லா ஃபேமிலி லிவ் இன் ஸ்பெண்டன். ஜாக்கி அண்ட் சுதா அக்கா சிட்னி ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கோங்கன்னா கண்டிப்பா கம் ஹோம் அப்படின்னு ஜாய் சொல்லுங்க. தேங்க்யூடா, கண்டிப்பா வரும். அமுதா, போனா பாலகணேஷ், பவானி, கோபிகுமார் எல்லாருமே குட் நைட் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கிளாடி அமுல் வந்து ஹாய் ரைட் எல்லாமே பெரிய வாசிச்சாச்சு. அனைவருக்கும் என்ன ஜாக்கி டிவி சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, குட் நைட். லைக் போட்ட சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே, அரவிந்த், தியாகு, அதன் பிறகு வந்து சிமி, 3 பேருக்கு எங்களுடைய ஸ்பெஷல் நன்றிகளும் இந்த நேரத்தை வச்சுக்கிறோம். கடையை சாத்தும் போது அந்த கடைசி கஸ்டமரா. எஸ், ஆமா, நல்ல சிமியும் எல்லாம் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கக்கூடிய QR கோட், அப்புறம் பேப்பல் அக்கௌண்ட், அது வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்காக அது பேப்பல் அக்கௌண்ட்டோட QR கோட் ஆல்சோ தேர். அதே மாதிரி இந்தியன் அண்டு UK அக்கௌண்ட்ஸ் அதுவும் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பாகமும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.